தோழமை சொந்தங்களுக்கு இன்றைய வகுப்பினை அருமை தோழர் சாஜிகான் அவர்கள் நடத்த இருக்கின்றார்கள். அவர் ஏற்கனவே நடத்தி இருக்கக்கூடிய அந்த பாடங்களுடைய தொடர்ச்சியாக இந்த பாடமும் அமையும். அனைவரும் முன்னிப்புடன் அவற்றை கவனித்து உள்வாங்கிக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க ஆரம்பிக்கிறீங்க சாஜு. நான் மியூட் பண்ணிக்கிறேன் சாஜு. மகராஜா நான் மியூட் பண்ணிக்கிறேன். தோழர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 2 கிளாஸ் ஆல்ரெடி நம்ம அந்த பிஓ கேட் பார்ட் 2ல பார்த்துருக்கோம். ஒரு சின்ன ரீகேப் மட்டும் பண்ணிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம அதை ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிடலாம். சரிங்களா? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போயிடுவோம். ஸோ பிஓ கேட் பார்ட் 2 என்டையர்லி டீல் வித் த ஃபாரின் ஆர்டிகல்ஸ் இல்லைங்களா? அதில் வந்துட்டு 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று லெட்டர் போஸ்ட், இன்னொன்று பார்சல் போஸ்ட். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது லெட்டர் போஸ்ட் கேட்டகரி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்சல் போஸ்ட் நம்ம இன்னும் போகலை. அப்புறம் இந்த யூபியூ பற்றி படிச்சோங்க. 2 யூனியன், ஒன்று யூபியூ, இன்னொன்று ஏபிபியூ. இந்த 2ஐயும் பற்றி நம்ம பார்த்தோம். இந்த ஜாயின் பண்ண இயர்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் ஏபிபியூவில் நண்பர் ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தாங்க, 32 கண்ட்ரீஸா அல்லது 33 கண்ட்ரீஸா அப்படின்ட்டு ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி அவங்களுடைய ஏபிபியினுடைய வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்துருக்கிறது 32 கண்ட்ரிஸ் தான். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு மேபியான கண்ட்ரிஸ் சில டைமில் கூடலாம், அல்லது அடிஷ்னலாக யாராச்சும் ஜாயின் பண்ணலாம், அல்லது யாராச்சும் கண்ட்ரி வந்துட்டு அதுலேருந்து விலகி இருக்கலாம் இந்த கூட்டமைப்புல இருந்து. அதனால ஸோ அவங்களுடைய கூட்டமைப்பில் இப்போதைக்கு மெம்பர்ஸ் வந்து அவங்க 32 தான் கொடுத்துருக்காங்க. ஏபிபியினுடைய அபிஷியல் வெப்சைட்டில் 32 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 32ங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அது பார்த்தோம். அப்புறம் ஏபிபியூ ஆரம்பிக்கப்பட்ட வருடம், இந்திய இணைந்த வருடம், இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் 2 வகையான டிரான்ஸ்மிஷன் இருக்குது. ஒன்று ஏர் டிரான்ஸ்மிஷன், இன்னொன்று சர்ஃபஸ் டிரான்ஸ்மிஷன். சர்ஃபஸ் டிரான்ஸ்மிஷனுங்கிறது சாலை மார்க்கமாகவோ அல்லது கடல் மார்க்கமாகவோ டிரான்ஸ்மிட் பண்ணுறது. ஏர் டிரான்ஸ்மிஷனுங்கிறது ஆகாய மார்க்கமாக போகிறது. சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சில ஏபிபியூ கண்ட்ரிஸுக்கு பார்த்தீங்கன்னா சில எக்ஸம்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது அவங்களுடைய அப்யூ கண்ட்ரிஸுக்குள்ளாடி அவங்க டிரான்ஸ்மிட் பண்ணுறது ஒரு 85% வரைக்கும் ஒரு குறைக்கப்பட்ட ஒரு விலையில அதை வந்து அவங்க வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க சில விஷயங்கள். அப்புறம் என்னென்ன கேட்டகரி இருக்குன்னு நம்ம பார்த்துருந்தோம். லெட்டர் கேட்டகரியில் அஸ் யூஸ்வல் நம்மளுடைய இன்னன்ல இருக்கிற மாதிரியான எல்லா கேட்டகரி, லெட்டர், போஸ்ட் கார்டு, பிரிண்டட் பேப்பர்ஸ், அப்புறம் ஸ்மால் பேக்கெட்ஸ், லிட்ரேச்சர் ஆஃப் பிளைண்ட். ஸோ இது என்னென்ன கேட்டகரி அப்படிங்கிறது. ஸோ ரேட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்க ரேட்டு எதை கொடுத்துருப்பாங்கன்னா சர்ஃபஸ் டிரான்ஸ்மிஷனுக்கான ரேட்டு கொடுத்துருப்பாங்க. இன் அடிஷன் ஏதாச்சும் அடிஷனல் ஏர் டிரான்ஸ்மிஷன் வேணும்னா அதுக்காக நம்ம அடிஷனலாக ஏர் சர்சார்ஜ் பெய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்பைன் சார்ஜஸ்ங்கிறது போஸ்ட் கார்டும் ஏரோகிராமும் பார்த்தீங்கன்னா கம்பைன் சார்ஜஸ் அப்படிம்பாங்க. ஸோ அதுக்கு தனியாக ஏர் சர்சார்ஜ் பெய்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதான் கம்பைன் சார்ஜஸ்பாங்க. அப்புறம் எப்படி ஒரு ஆர்டிக்கிளை மேக்கப் ஆஃப் ஆர்டிகல், ஒரு லெட்டர் போஸ்ட்ல எப்படி ஒரு ஆர்டிகலை இது பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்போம். ஸோ நீங்கள் சாதாரண லெட்டர் ஒரு டாக்குமெண்ட் அனுப்புனா என்ன பண்ணணும், அல்லது இது போன்ற ஐட்டங்கள், ஃபேட்டி சப்ஸ்டன்சஸ், அப்புறம் வந்து கலர், இந்த மாதிரி பொடி, இதெல்லாம் எப்படி நம்ம பாதுகாப்பாக அனுப்புறது அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் இந்த மேக்கிங் ஆஃப் ஆர்டிக்கலில் சொல்லியிருப்போம். அதை கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணிக்கோங்க. பேனல் என்வலப் பற்றி சொல்லியிருப்போம். பேனல் என்வலப்பில் ஒன்லி அந்த அட்ரஸ் மட்டும்தான் வெளியே தெரியணும், வேற எந்த கண்டென்ட்டும் வெளியே தெரியாது அப்படிங்கிற அந்த பேனல் என்வலப்பில் சொல்லியிருப்போம். அட்ரஸ் எப்படி எழுதுறது, ஸோ நம்ம இன்லேண்டில் சொல்கிற மாதிரியே பேர், அந்த அடுத்தடுத்த வீட்டு நம்பர், தெரு பேர், அந்த மாதிரியான முகவரி எப்படி எழுதுறங்கிறத பார்த்துருப்போம். திரும்ப வந்துட்டு போஸ்ட் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர்டினரி வந்து போஸ்ட் பாக்ஸை டெலிவரி பண்ணுவாங்க. ரெஜிஸ்டர் ஆர்டிக்கலாக இருந்துச்சுன்னா அது அந்தந்த கண்ட்ரினுடைய கண்டிஷனுக்கு உட்படுது. சில கண்ட்ரி போஸ்ட் பாக்ஸில் ரெஜிஸ்டர்டு ஆர்டிக்கலை டெலிவரி பண்ணுவாங்க, சில கண்ட்ரி ரெஜிஸ்டர் ஆர்டிக்கலை டெலிவரி பண்ண மாட்டாங்க. ஸோ அப்புறம் எப்படி போஸ்டேஜ் இது பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு போஸ்டேஜ் ஸ்டாம்பு அல்லது ஸ்டேஷனரி, அப்புறம் ஃப்ராங்கிங் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்புறம் ஆர்டிகல் போஸ்டட் இன் ஆன்போர்ட் ஷிப்பு, அதாவது கப்பலில் போடுற ஆன்போர்ட் ஷிப்பில் ஏதாச்சும் ஆர்டிகல் போஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை வந்து அந்த போர்ட்டில் இருக்கிற ஆஃபீஸில் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா அது பேர் AV2 ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த வேற கண்ட்ரியில் எப்படி டெலிவரி பண்ணுவாங்க, ஸோ அது அந்தந்த கண்ட்ரியை பொறுத்தது. அதுக்கும் நம்ம இந்தியா போஸ்ட் அதுக்கான எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் நாம எடுத்துக்க மாட்டோம். அந்தந்த கண்ட்ரி அவங்களுக்கான ஓன் கண்டிஷன்ஸ் வச்சிருப்பாங்க, அதை பொறுத்து அவங்க டெலிவரி பண்ணுவாங்க. இன்வர்ட் ஆர்டிகல், நமக்கு இன்வர்டா உள்ள வர ஆர்டிகல் நம்ம கண்ட்ரினுடைய நம்மளுடைய இன்லேண்டுக்கான அந்த விதிகளை வச்சு நாம டெலிவரி பண்ணுவோம். ஸோ வேற என்ன எழுதிக்கலாம், இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதிக்கலாம். ஒரு ஆர்டிகலை பொறுத்த வரைக்கும் அதை எப்படி டெலிவரி பண்றது, இல்லை டெலிவரி பண்ணலன்னா என்ன பண்றது அப்படிங்கிறான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அந்த அட்ரஸ் சைடில் எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் விட்ரால் ஃப்ரம் போஸ்ட், அதாவது ரீகால் ஆஃப் ஆர்டிகல் பார்த்துருவோம். ரீகால் ஆஃப் ஆர்டிகல் 30 ரூபாய். ரீகால் ஆஃப் ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா சர்ஃபஸ் மெயிலில் தான் அது ரீகால் ஆஃப் ஆர்டிகலுக்கான ரிக்வெஸ்ட் போகும். இல்லை அது வந்துட்டு ஏர் மெயிலில் இந்த ரிக்வெஸ்ட் அனுப்பணும் அப்படின்னா
அதுக்கான ஏர் சர்சார்ஜ் வந்து நமக்கு பே பண்ணணும். இன்கேஸ் அந்த ஆர்டிகல் திரும்ப வந்துச்சுன்னா அதுக்கான ஏர்ல திரும்ப வந்துச்சுன்னா அதுக்கான சார்ஜஸும் அந்த இது பே பண்ணணும். எந்த காரணம் கொண்டும் இந்த ரீகால் ஆர்டிகளுக்கு கட்டின சார்ஜஸ் நம்ம திரும்ப கொடுக்க மாட்டோம்னு பார்த்தோம் இல்லைங்களா. அப்புறம் வந்துட்டு இன்லேண்டு நம்மளுடைய விதிகளுக்கு உட்பட்டு நம்ம வெளிநாட்டிலேருந்து வர்ற ஆர்டிகல் நம்மளுடைய விதிகளுக்கு உட்பட்டு நம்ம டெலிவரி பண்ணுவோம். டிடென்ஷன் பீரியட் எவ்வளோ நாள் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு 7 நாளை தாண்ட வரைக்கும் சாதாரண ஆர்டிகல் பார்சல் தவிர்த்த மற்ற ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா 7 நாள் தாண்டிச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு 5 ரூபாய் வச்சு இந்த அட்ரஸ் கிட்ட சார்ஜ் கலெக்ட் பண்ணிக்கணும். அதுவே போஸ்ட் ரெசிஸ்டன்ட் ஆர்டிகல் அப்படின்னா 10 ரூபாய் வச்சு சார்ஜ் கலெக்ட் பண்ணிக்கணும். இதுவே பார்சலா இருக்கும் பட்சத்துல 10 நாள் வரைக்கும் எந்த சார்ஜஸும் கிடையாது. 11ஆம் நாள்ல இருந்து ஒரு நாளைக்கு 1 ரூபாய் அப்படிங்கிற விதத்துல அந்த அட்ரஸ் கிட்ட இருந்து நாம சார்ஜ் கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுவுமே எவ்வளவு நாள் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போஸ்ட் ரெசிஸ்டன்ட் பார்சல்னா விபி இல்லை அப்படின்னா 1 மாசம் வரைக்கும் வச்சுக்கலாம். அதுவே விபி ஆர்டிகல் இருந்துச்சுன்னா 7 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம். அது பார்த்தோம். அப்புறம் ரீடைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்லாண்டுக்குள்ளாடி ரீடைரக்ட் பண்றது ஒரு விஷயம். இன்னொன்று இங்க வந்த ஆர்டிகல் இன்னொரு கண்ட்ரிக்கு ரீடைரக்ட் பண்றது அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. ஸோ இன்லாண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்லாண்டுக்கான என்ன விதிமுறைகளோ அது பொருந்தும். ஒரு கண்ட்ரில இருந்து நம்ம இங்க வந்த ஆர்டிகல் இன்னொரு கண்ட்ரிக்கு ரீடைரக்ஷன் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல அந்த சார்ஜஸ் அந்த கண்ட்ரில இருந்து நேரடியா இன்னொரு கண்ட்ரிக்கு அனுப்புறப்போ என்ன சார்ஜஸ் வருமோ இந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட்டை பே பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா, அது பார்த்துருந்தோம். அன்டெலிவர்டு பொறுத்து நம்ம இன்லாண்ட்ல வர்ற மாதிரியே ரெஃப்யூஸ் வாங்க மறுத்துட்டாரு அல்லது அன்கிளைம்டு அல்லது வந்துட்டு லெஃப்ட் அப்புறம் வந்துட்டு நாட் நோன், அதாவது அங்கே யாருமே இல்லை, அப்புறம் டிசீஸ்டு. ஸோ இந்த மாதிரியான கேட்டகரி நம்ம திரும்ப அனுப்பும். திரும்ப அனுப்புற எல்லா விதமான ரிட்டர்ன் போற எந்த ஆர்டிகளும் சர்ஃபஸ்ல மட்டும்தான் நம்ம திரும்ப அனுப்பிச்சிப்போம். சரிங்களா, அது பார்த்துருந்தோம். அப்புறம் வந்துட்டு அஃபிஷியல் போஸ்டல் ஆர்டிகல்னா இங்கேருந்து ஒருத்தர் சர்வீஸ் ஸ்டாம்ப் ஒட்டி அனுப்பலாமான்னு கேட்டால் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு சர்வீஸ் ஸ்டாம்ப் ஒட்டி நம்ம அனுப்பிச்சிக்கலாம். அதே நேரம் அங்கேருந்து இன்வார்டா நமக்கு வர ஆர்டிகளுக்கு ஏதாச்சும் போஸ்டேஜ் டியூ இருக்குன்னா அதை சர்வீஸ் ஸ்டாம்ப் ஒட்டி நாம வாங்க முடியாது. அப்புறம் வெளிநாட்டில் இருக்கிற இந்தியன் ஆர்மி சம்பந்தப்பட்ட நபர் யாராச்சும் வெளிநாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம இங்கிருந்து அனுப்புற ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 56 APO அதுக்கு அட்ரஸ் பண்ணணும். அல்லது இன்கேஸ் அவங்க வந்துட்டு கப்பல் அதில் வேலை பார்க்குறாங்க நேவல் இதுனா ஃப்ளீட் மெயில் ஆஃபீஸுக்கு அட்ரஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் கஸ்டம் டியூட்டி CN22 CN23 நமக்கு தெரியும், அதை பார்த்துருந்தோம். CN22ங்கிறது 22, அதாவது 300, அதோடைய மதிப்பு 300 STRக்கு உள்ள இருந்துச்சு அப்படின்னா CN22 யூஸ் பண்ணிக்கணும். உள்ள இருக்கிற பொருளுடைய மதிப்பு அதுவே அதிகமா இருந்துச்சுன்னா CN23 யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா, அது ப்ராப்பரா ஃபில்அப் பண்ணிக்கணும். எதுக்காக அப்படின்னா அன்னெசரி டிலேவை தவிர்க்கிறதுக்காக இந்த ப்ராப்பரா இந்த கஸ்டம்ஸ் டிக்ளரேஷன் ஃபார்ம் எல்லாமே நாம ஃபில்அப் பண்ணிக்கணும். அப்புறம் என்னென்ன கிளாஸஸ் இருக்கு அப்படிங்கிற பார்த்தோம். லெட்டர்ஸ், போஸ்ட் கார்டு, பிரிண்டட் பேப்பர், ஸ்மால் பாக்கெட்ஸ், பிளைண்ட் லிட்ரேச்சர் பார்த்தோம். லெட்டர்ஸுக்கு என்னென்ன விதிமுறைகள், ஸோ இதை முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லெட்டர்ஸுக்கான இந்த ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அளவில் இருக்கணும். ஏன்னா எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வர எல்லாத்துலேயுமே சேமஸ் லெட்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்ன அளவில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேமஸ் லெட்டருங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ மினிமம் எவ்வளவு, மேக்ஸிமம் எவ்வளவு, ரோல் ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது லாஸ்ட் கிளாஸை நம்ம பார்த்தோம். ஸோ ஸ்டாண்டர்ட் டெவலப்மெண்ட், அதாவது ஆட்டோமேட்டட் ப்ராசஸ் மிஷினில் கொடுக்குறப்போ நிறைய கண்ட்ரீஸில் அந்த ஆட்டோமேட்டட் மிஷினில் ஸ்டார்ட் பண்ணுறதுனால இந்த 120 × 235 இதை வந்து ஒரு இதுக்கு இதோட ஜாஸ்தியாகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதான் வந்து ஸ்டாண்டர்ட் என்வலப் அப்படின்னு போட்டிருப்பாங்க. லெட்டரை பொறுத்த வரைக்கும் அஸ் யூஸ்வல் இன்லாண்டில் இருக்கிற மாதிரியே மேக்ஸிமம் 2 கிலோகிராம் அப்படிங்கிற வெயிட் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பிரீச் ஆஃப் கண்டிஷன், அதோடைய அளவுகள்லையோ அல்லது வெயிட்லேயோ ஏதாச்சும் வித்தியாசம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு சென்டருக்கு தான் நாம திரும்ப அனுப்புவோம். இந்த இதுக்கான சார்ஜஸ் வந்து அந்த சென்டர்கிட்ட இருந்து நாம வசூலிச்சுப்போம். இல்லை இன்கேஸ் இந்த ஆர்டிகல் அந்த கண்ட்ரிக்கு போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்துல இந்த டாக்ஸ் போயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கண்ட்ரியினுடைய விதிகளுக்கு உட்பட்டு அவங்க வந்துட்டு அதுக்கான சார்ஜஸை கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இதுவே அன்பெய்டு அல்லது இன்சஃபிஷியன்ட்லி பெய்டாக இருந்துச்சு அப்படின்னா நாம டாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன பண்ணிப்பாங்கன்னா ஃபார்வர்ட் டு த டெஸ்டினேஷன். ஸோ டெஸ்டினேஷன் கண்ட்ரியில் அவங்க டாக்ஸ் வசூலிச்சுப்பாங்க. ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸ் அமௌண்ட். ஸோ நாம எங்கே டாக்ஸ் பண்ணோம், எவ்வளவு டெஃபிஷியன்சி இருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு அந்த டெஃபிஷியன்சி அமௌண்ட் கீழே பார் போட்டு பார்த்தீங்கன்னா இன்லேண்ட் போஸ்ட் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஸ்லாபுக்கு என்ன அமௌண்ட் இதை நாம மென்ஷன் பண்ணி அனுப்புவோம். இந்த பக்கத்தை அவங்க அந்த கண்ட்ரியில் அவங்களுடைய கண்ட்ரியில் ஃபர்ஸ்ட் ஸ்லாபுக்கு என்ன அமௌண்டோ ஸோ அதை போட்டு இந்த டாக்ஸ் அமௌண்ட்டை டெஸ்டினேஷனில் வந்துட்டு அவங்க கலெக்ட் பண்ணிப்பாங்க. சரிங்களா, ஸோ அதை பார்த்துருந்தோம். அப்புறம் போஸ்ட் கார்டு பற்றி பார்த்துருந்தோம். நம்மளுடைய as usual நம்மளுடைய இன்லேண்ட் மாதிரி இந்த போஸ்ட் கார்டு ஏர்மெயில் போஸ்ட் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது பிரைவேட்லி மேனுஃபேக்சர் கார்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக அந்த வார்த்தை போஸ்ட் கார்டுங்கிற வார்த்தை அதில் கண்டிப்பாக பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கணும். அதோடைய சைஸ் பார்த்துருந்தோம். இந்த சைஸ் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரைவேட்லி மேனுஃபேக்சர்னா நம்மளுடைய கண்டிஷனுக்கு அது ஒத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்போம். அதில் எந்த விதமான மாடிஃபிகேஷனும் பண்ணக்கூடாது, கட் பண்ணவோ அதை ஆல்டர் பண்ணவோ எதுவும் பண்ண கூடாது
அப்படின்னு பார்த்தப்போ இந்த இதுல பிரீச் ஆஃப் கண்டிஷன் அதோட சைஸ்ல ஏதாச்சும் வேரியேஷன் இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு லெட்டரா ட்ரீட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டாக்ஸ் பண்ணிப்போம். இதுல இன்கேஸ் பிரைவேட்லி மேனுஃபேக்சர் கார்டு அவங்க வந்துட்டு அன்பெய்டாவோ அல்லது வந்துட்டு இன்சபிஷியன்ட்லி பெய்டாவோ இருந்துச்சுன்னா நம்ம ஆல்ரெடி அந்த இதில் பார்த்தோம் இல்லைங்களா, எப்படி டாக்ஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸ் 28 இதன் அடிப்படையில் சார்ஜஸ் வந்துட்டு அந்த ரிசீவர் கிட்ட இருந்து வாங்கிப்பாங்க. இது வந்துட்டு போஸ்ட் கார்டு. அப்புறம் பிரிண்டட் பேப்பர்ஸ் அப்படிங்கிற பார்த்தா பிரிண்டட் பேப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 கேட்டகரி பார்த்தோம். ஒன்று வந்துட்டு ஆர்டினரி பிரிண்டட் பேப்பர்ஸ், அதாவது வெறும் பேப்பருங்கிற பிரிண்ட் ஒரு இண்டிவிஜுவல் பேப்பர்ஸா இருக்கிற கலெக்ஷன்ஸ் அதுவா இருக்கலாம். அப்புறம் ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர்ஸ். ஸோ பேப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் பேப்பர்ஸுங்க அந்த பிரிண்டட் பேப்பர்ஸுங்கிற கேட்டகரியில் வரும் அப்படின்ட்டு பார்த்துருந்தோம். எதெல்லாம் வரும் எதெல்லாம் வராது அப்படிங்கிற மாதிரி முக்கியமா என்னன்னா அது பிரிண்ட் ஆகிருக்கணும். கையால் எழுதப்பட்ட எதையுமே வந்துட்டு நம்ம அதில் இந்த பிரிண்டட் பேப்பர்ஸ்ங்கிற கேட்டில் அனுமதிக்க முடியாது. ஏதாச்சும் நியூஸ் பேப்பருக்கு எழுதியிருந்தோம் அப்படின்னா அதை அனுமதிச்சுக்கலாம். அந்த மாதிரி சில விஷயங்கள் அந்த எதை அனுமதிக்கலாம் எதை அனுமதிக்க கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். வேற இதெல்லாம் அதில் ஆட் பண்ணிக்கலாம் அதை நம்ம பார்த்தோம். அப்புறம் கார்ட்ஸ், அதாவது நம்ம பிரிண்டட் கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, பிரிண்டட் கார்ட்ஸையும் என்ன கேட்டகரியில் அனுப்பலாம். பிரிண்டட் போஸ்ட் கார்டு இருக்கு இல்லைங்களா, அதே கூட நம்ம இந்த பிரிண்டட் பேப்பர்ஸ்ங்கிற கேட்டகரியில் அனுப்பலாம். ஸோ அதை அனுப்புறப்போ என்ன அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன், பிரிண்டட் பேப்பர்ஸ் கார்டுனா சாதாரணமாக போஸ்ட் கார்டுனுடைய அந்த அந்த கண்டிஷன்ஸ்கள் அது ஒத்துருக்கணும் அப்படின்னு பார்த்துருவோம். கண்டிப்பா அதுல என்ன இருக்கணும், அதனுடைய வெளியில பிரிண்டட் பேப்பர்ஸ் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கும், அல்லது இம்ப்ரைம்ஸ். இந்த வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. இந்த இம்ப்ரைம்ஸ்ங்கிறது வந்து அதுல வெளியே குறிப்பிடப்பட்டிருக்கும். ஸோ இவ்வளவு நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர். நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரியே ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர் நம்ம வேற கண்ட்ரிக்கும் வெளிநாட்டுகளுக்கு நாம அனுப்பிச்சிக்கலாம். சேம் இந்தியாவில் ஒரு ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர் அனுப்புறதுக்கான கண்டிஷன்ஸ் என்னவோ அதே கண்டிஷன்ஸ் இதுக்கும் பொருந்தும். நீங்க படிச்சிருப்பீங்க இல்லைங்களா, ஆரணையில ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், 31 நாட்களுக்கு அந்த சைக்கிள்ல குறையாம திரும்ப பிரிண்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இன்லேண்ட்ல என்னென்ன கண்டிஷனோ அதே கண்டிஷன் வெளிநாட்டுக்கு அனுப்புற இந்த ஆர்டிகிளுக்கும் பிரிண்டட் ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பருக்கும் அது பொருந்தும். அது போக நம்ம இன்லேண்ட்ல பாத்தீங்கன்னா லைசன்ஸ் டு போஸ்ட் வித்தவுட் ப்ரீபேமெண்ட்டுமோ, ஸோ அந்த மாதிரி அவங்க அனுப்பணும்னு நினைச்சாங்க அப்படின்னா ஸோ அதுக்கு வந்துட்டு அவங்க தனியா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும் சரிங்களா. அதாவது அதனுடைய ப்ரொப்ரேட்டர் அதனுடைய ஓனரோ அல்லது அது சார்பா அந்த பப்ளிஷரோ யாரோ ஒருத்தர் இதுக்காக ஸ்பெசிஃபிக்கா என்ன பண்ணிக்கணும், லைசன்ஸ் வந்து இது அப்ளை பண்ணி வாங்கிக்கணும். அதாவது இந்த மாதிரி ஸ்டாம்ப் ஒட்டாம வித்தவுட் அந்த எந்த ஸ்டாம்பும் ஒட்டாம அனுப்புறதுச்சு அதுக்கான லைசன்ஸ் வாங்கிக்கணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறப்ப வந்துட்டு அவங்க இந்த பிரிண்டட் இந்த ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பரை அனுப்புறப்போ அவங்களுக்கான லைசன்ஸ் நம்பரை அந்த ஆர்டிகிள்ல குறிப்பிடணும், லைசன்ஸ் நம்பர் குறிப்பிடணும். அது போக இந்த வார்த்தைகள் போஸ்டேஜ் பெய்டு அண்ட் இந்த போர்ட் பேயி, போஸ்டேஜ் பெய்டு ஆர் போர்ட் பேயி அப்படிங்கிறது வந்து அதுல தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கணும். ஸோ அதான் வந்துட்டு அதுக்குமே ஒரு டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பார்டர் இது பார்த்தீங்கன்னா இந்த 20x15 20x15 மில்லிமீட்டர் அந்த இந்த ஒரு பாக்ஸுக்குள்ளாடி இந்த வார்த்தைகளை கண்டிப்பா குறிப்பிடணும். லைசன்ஸ் நம்பர் குறிப்பிட்டிருக்கணும், இந்த போஸ்டேஜ் பெய்டு அல்லது போர்ட் பேய் அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து அதில் கண்டிப்பா குறிப்பிட்டிருக்கணும். இவங்க வந்துட்டு ஸ்டாம்ப் அல்லது அந்த ஸ்டாம்பா ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நிறைய ஆர்டிகல் அனுப்புறப்போ எல்லாத்துக்கும் ஒன்னொன்னா உட்காந்து ஸ்டாம்ப் ஒட்டிட்டு இருக்கிறது கஷ்டம் இல்லைங்களா, அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதான் WPP நம்ம இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் WPP சேம் அதே தான். என்ன லைசன்ஸ் டு போஸ்ட் அண்டர் கேஷ் பேமெண்ட் சிஸ்டம், அவங்க ஸ்டாம்பா ஒட்டியிருக்க மாட்டாங்க, அதுக்கான மொத்த அமௌண்ட்டை நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறத இண்டிகேட் பண்றதுக்கு தான் இந்த போஸ்டேஜ் பெய்டு அல்லது அந்த போர்ட் பேய்ங்கிறத நம்ம அதில் தெளிவா தெரியப்படுத்தணும் சரிங்களா. ஸோ அடுத்ததனுடைய டைமென்ஷன், ஒரு ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பரோட டைமென்ஷன் ஆல்ரெடி சொன்னேன். மேக்ஸிமம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேமஸ் லெட்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ லெட்டருக்கு என்ன டைமென்ஷனோ மினிமம் மேக்ஸிமம் என்ன நம்ம கொடுத்துருக்கிறோமோ அதே டைமென்ஷன் தான் இந்த ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பருங்கிற கேட்டகரிக்கும் பொருந்தும் சரிங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இன்கேஸ் இந்த ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பருங்கிற கேட்டகரியில கார்ட்ஸ், அதாவது அட்டைகள் அல்லது இப்போ பிரிண்டட் போஸ்ட் கார்டு அல்லது வேற ஏதாச்சும் அட்டைகள் அனுப்புறாங்க அப்படின்னா இதுவுமே என்ன பிரிண்டட் போஸ்ட் கார்டுனா அந்த போஸ்ட் கார்டுக்கான இந்த ஸ்பெசிஃபிகேஷன் அதுக்கான டைமென்ஷனை அது அதுக்கு ஈக்குவலா இருக்கணும். அதான் இதில் சொல்லப்பட்டிருக்கும். அப்புறம் வெயிட் எவ்வளவு, அஸ் யூஷுவல் நம்ம நம்மளுடைய லெட்டர் மாதிரியே இதனுடைய மேக்ஸிமம் வெயிட் எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னா 2 கிலோகிராம் வரைக்கும் இந்த பிரிண்டடு, அதாவது இந்த ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர்ஸ் வந்து 2 கிலோகிராம் வரைக்கும் அனுப்பிச்சிக்கலாம். இதுவே ஒரு ஸ்பெஷல் இது கொடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னா இந்த பிரிண்டட் வந்துட்டு புக்ஸா அனுப்புறாங்க அல்லது பேம்ப்ளெட்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த விளம்பரம் பண்றதுக்கெல்லாம் கொடுப்போம் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான பேம்ப்ளெட்ஸ் துண்டு பிரசுரம் அப்படிங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான பேம்ப்ளெட்ஸோ அல்லது புக்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் இதுல என்ன இருக்கு அப்படின்னா ரெஜிஸ்டர் சாதாரண வெறும் நியூஸ் பேப்பர் அல்லது வந்துட்டு வெறும் பிரிண்டட் மெட்டீரியல்ஸா இருக்கும். இது ஒரு புக்கை அனுப்புறாங்க அல்லது இந்த மாதிரியான விளம்பரங்கள் துண்டு பிரசுரங்கள் அது ஏதோ அனுப்புறாங்க அப்படின்னா அதை வந்துட்டு மேக்சிமமா
5 கிலோகிராம் வரைக்கும் இதை மட்டும் புக்ஸையும் பேம்ப்ளெட்ஸையும் 5 கிலோகிராம் வரைக்கும் அனுப்பிச்சுக்கலாம். மற்றபடி இந்த பிரிண்டட் பேப்பர்ஸோ அல்லது இந்த ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பரோ 2 கிலோகிராமுக்கு மேல ஒரு சிங்கிள் ஆர்டிகிளா வந்து நம்ம அனுப்பிச்சிக்க முடியாது. சரிங்களா? ஸோ பெனல்டி ஃபார் பிரீச் ஆஃப் கண்டிஷன். இதனுடைய பிரீச் ஆஃப் கண்டிஷன் தெரியுங்களா? இதனுடைய அளவுலையோ அல்லது இதனுடைய வெயிட், அது ரெண்டா நம்ம கண்டிஷனா சொல்லியிருப்போம். ஒன்னு அளவு என்ன சைஸ்ல இருக்கணும் அப்படிங்கிறது, இன்னொன்னு அதனுடைய வெயிட் எவ்வளவு வெயிட் இருக்கலாம். இது ரெண்டையும் பிரீச் பண்றப்போ என்ன நடக்கும்? பிரிண்டட் பேப்பர்ஸ் அனுப்புறோம் அப்படின்னா இது வில் நாட் பி ஃபார்வர்டட் பட் வில் பி ரிட்டன் டு த சென்டர். சென்டருக்கு தான் அது திருப்பி அனுப்பப்படும். அது வந்துட்டு அவங்க டெஸ்டினேஷனுக்கு ஃபார்வர்ட் பண்ண மாட்டாங்க. அதுவே ஏற்கனவே பிரீச் ஆஃப் கண்டிஷன் இருக்கு, பிரீச் ஆஃப் கண்டிஷனோட போஸ்டேஜும் பே பண்ணல, அந்த ஆர்டிகல் ஏற்கனவே பிரீச் ஆஃப் கண்டிஷன் எதிர வெயிட் ஜாஸ்தியா இருக்கு அல்லது சைஸ் ஜாஸ்தியா இருக்கு, அதோட சேர்த்து போஸ்டேஜும் சரியா ஒட்டல அப்படிங்கிற பட்சத்துல இந்த இது வந்துட்டு சென்டருக்கு திருப்பி அனுப்பிச்சிருவோம். திருப்பி அனுப்பிச்சுக்கிட்டு இந்த சென்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா பே டபுள் த டெஃபிஷியன்சி இன் இன்டர்னல் போஸ்டேஜ் அக்கார்டிங் டு இட்ஸ் கண்டென்ட். ஸோ இன்டர்னல் ரேட்ல இந்த எவ்வளவு டெஃபிஷியன்சியோ அந்த டெஃபிஷியன்சி இந்த சென்டர் நமக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? போஸ்டேஜும் பிரீச் ஆஃப் கண்டிஷனும் இருக்கு, அலாங் வித் போஸ்டேஜும் ஷார்டேஜ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல திருப்பி அனுப்பிச்சு அந்த சென்டர் கிட்ட இருந்து இந்த டெஃபிஷியன்ஸை நம்ம டபுள் த டெஃபிஷியன்சி சென்டர் கிட்ட இருந்து நாம வாங்கிக்கணும். ஸோ சென்டர் கிட்ட நாம திரும்ப கொடுத்துட்டோம். அந்த சென்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீபோஸ்ட், திரும்ப அதை போஸ்ட் பண்ணலாம் ஆஃப்டர் கம்ப்ளைங் த நெசசரி கண்டிஷன். அதோடைய சைஸை மேபி குறைச்சிக்கலாம் அல்லது அதை ஏதோ ஆல்டர் பண்ணி அந்த சரியான ஸ்பெசிஃபிகேஷன் அளவுலையும் வெயிட்லையும் சரியான ஸ்பெசிஃபிகேஷன் போட்டு பை பேயிங் ஃப்ரெஷ் போஸ்டேஜ், மறுபடியும் அதில் ஃப்ரெஷ்ஷாக போஸ்டேஜ் ஆட் பண்ணி அந்த ஆர்டிகிளை திரும்ப அந்த சென்டர் ரீபோஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் கார்ட்ஸ் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அது வந்து கார்ட்ஸாக கூட அமைச்சிக்கலாம், பிரிண்டட் கார்ட்ஸாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி கண்டிஷனுங்கிறப்ப வந்து அது என்ன ஒத்துருக்கணும்னு சொல்லியிருந்ததுன்னா போஸ்ட் கார்டுடைய கண்டிஷனாக தான் அது ஒத்துருந்துருக்கணும். இன்கேஸ் அதை வயலேட் ஆகுது அப்படிங்கிறப்ப வந்து அதை லெட்டராக ட்ரீட் பண்ணிப்போம். லெட்டராக ட்ரீட் பண்ணி அதுக்கான டெஃபிஷியன்சி வந்து நம்ம கஸ்டமர் கிட்ட இருந்து சென்டர் கிட்ட இருந்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? அது போக முக்கியமான ஒரு கண்டிஷன் தான், இஃப் த போஸ்டேஜ் இஸ் ப்ரீபேர்ட் ஆன் த பேக். அதாவது எந்த ஒரு ஆர்டிகளுக்குமே பார்த்தீங்கன்னா போஸ்டேஜ் எங்க ஒட்டணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ரைட் ஹேண்ட் சைடில் ஒட்டணும், அதுக்கான ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல ஒட்டாம இதனுடைய பின்பக்கத்துல முகவரி எழுதியிருப்பாங்க. முன்பக்கங்கிறது முகவரி எழுதியிருக்கும், வாங்குறவங்க முகவரி எழுதியிருக்கும். ஸோ அந்த பக்கத்துல தான் போஸ்டேஜ் ஒட்டணும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி போஸ்டேஜ் கரெக்டா ஒட்டியிருப்பாங்க, ஆனா அதை பின்பக்கத்துல ஒட்டிட்டாங்க அப்படின்னாலுமே அதை வந்து என்னவா ட்ரீட் பண்ணிப்பாங்க அப்படின்னா அன்பெய்டா தான் ட்ரீட் பண்ணிக்க முடியும். ஸோ அன்பெய்டா ட்ரீட் பண்ணி அதுக்கான இது என்னவோ அதை சென்டர் கிட்ட இருந்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே கொஞ்சம் கவனமா பார்த்துக்க வேண்டியது. போஸ்டேஜ் ஃப்ரண்ட்ல தான் ஒட்டியிருக்கணும், பேக்ல ஒட்டியிருந்தாங்க அப்படின்னா அது அன்பெய்டா தான் நாம ட்ரீட் பண்ணிப்போம். ஸோ அப்புறம் அன்பெய்டா இருந்துச்சுன்னா என்ன பண்றது? அன்பெய்டா இன்சஃபிஷியன்ட்லி பெய்டா இருந்துச்சு அப்படின்னா சர்ஃபஸ்ல அனுப்புறதா இருந்துச்சுன்னா, ஸோ அந்த ஆர்டிகல் ஏர் சர்சார்ஜ் எதுவும் பெய்ட் பண்ணல, ஸோ நார்மலா அது சர்ஃபஸ்ல அனுப்பக்கூடிய பிரிண்டட் பேப்பர்ஸ் தான் அப்படின்னா இது வந்துட்டு நாட் ஃபார்வர்ட் டு டெஸ்டினேஷனுக்கு அனுப்ப மாட்டாங்க. தே வில் பி ரிட்டன் டு த சென்டருக்கே திரும்ப அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஸோ அவங்ககிட்ட இருந்து மறுபடியும் நம்ம என்ன பண்ணிக்கணும், இன்லேண்ட் போஸ்ட்ல அதுக்கு என்ன சார்ஜஸோ அதுக்கான சார்ஜஸை நம்ம இந்த சென்டர் கிட்ட இருந்து வசூலிச்சுக்கணும். அதுவே ஏர்மெயில்ல போறதா இருந்துச்சு அப்படின்னா ஏர்மெயில் சார்ஜஸ் பே பண்ணிருக்காங்க. ஏர்மெயில்ல போறதுன்னா கண்டிப்பா அவங்க அந்த வார்த்தைகள் மென்ஷன் பண்ணிருக்கணும், பை ஏர்மெயில் அல்லது பார் ஏவியன் அப்படிங்கிற வார்த்தை வந்து அவங்க மென்ஷன் பண்ணிருக்கணும். ஸோ அந்த மாதிரி அப்படின்னா தான் அது ஏர்மெயில்ல போறதா கருதப்படும். ஸோ அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஏர்மெயில்ல போக வேண்டிய ஒரு ஆர்டிகல் அப்படின்னா எய்தர் நம்ம இந்த ஆர்டிகிள என்ன டாக்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா கிளாஸ் 24, அதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டாக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டாக்ஸ் போட்டு ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம், அல்லது மறுபடியும் சென்டருக்கு ரிட்டர்ன் பண்ணி ஃபார் மேக்கிங் அப் ஆஃப் டெஃபிஷியன்சி அவர்கிட்ட வந்து நம்ம சார்ஜஸ் வாங்க போறதில்ல, அவருக்கு திரும்ப அனுப்பிச்சு இவ்வளவு சார்ஜஸ் நீங்க ஒட்டணும், இவ்வளவு டெஃபிஷியன்சி இருக்கு, இவ்வளவு அமௌண்ட்டுக்கு மறுபடியும் ஸ்டாம்ப் ஒட்டுங்க அப்படின்ட்டு அவருக்கு நாம தெரியப்படுத்தி அவர் வந்துட்டு அந்த எவ்வளவு டெஃபிஷியன்சி இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கான ஸ்டாம்பை மறுபடியும் ஒட்டி அவர் ரீபோஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது ஏர்மெயிலுக்கானது. சரிங்களா? இதுவே சர்ஃபஸ் மெயில்ல போற ஆர்டிகிளா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அனுப்ப மாட்டோம். திரும்ப அனுப்புறப்போ கஸ்டமர் கிட்ட இருந்து இந்த சார்ஜஸ் நம்ம ரெக்கவரி பண்ணிப்போம். அதுவே ஏர்மெயில்ல போறதா இருந்துச்சுன்னா டெஃபிஷியன்ஸை கஸ்டமர் ஒட்டி அவங்கள திரும்ப ரீபோஸ்ட் பண்றதுக்கு நம்ம அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துப்போம். ஸோ இது இவ்வளவும் பிரிண்டட் பேப்பர்ஸ், அதாவது இந்த கேட்டகரி புக் பாக்கெட் இல்லைங்களா. ஆக்சுவலாக அது வந்து எதுக்கு ஈக்குவலானது அப்படின்னா பிரிண்டட் பேப்பர்ஸ்ங்கிறது நம்மளுடைய புக் பாக்கெட்டுக்கு ஈக்குவலான கேட்டகரி. ஸோ அதை பற்றின விஷயங்கள் இவ்வளோ நேரம் பார்த்தோம். ஸோ அடுத்த கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்க் பேக் சிஸ்டம். ஸோ பல்க் பேக் சிஸ்டம் அப்படின்ட்டு இந்த போஸ்டல் இந்த நம்ம பிஓ கேட் பார்ட் 2ல சொல்லியிருப்பாங்க. இப்போ அதனுடைய பேர் நம்மளுடைய வெப்சைட்ல நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா எம் பேக் அப்படின்ட்டு போட்டிருப்பாங்க, மெயில் பேக் அல்லது
எம் பேக் அப்படின்ட்டு அதனுடைய பேர் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கான சார்ஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மெயில் பேக்கை பொறுத்த வரைக்கும் 5 kg வரைக்கும் 700 rupees. சரிங்களா? அப் டு 5 kg. அதில் கண்டிஷன் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 5 kg மினிமமே பார்த்தீங்கன்னா 5 kg தான் மினிமம் சார்ஜபிள் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 kg. ஸோ இது என்ன அனுப்பலாம், இதில் என்ன அனுப்பலாம் அப்படின்னா ஸ்பெஷல் பேக் ஆஃப் பிரிண்டட் பேப்பர்ஸ். இப்போ நிறைய இருக்கு. நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னோம்னா பிரிண்டட் பேப்பருங்கிற கேட்டகரியில் நம்ம 2 கிலோகிராம் வரைக்கும் தான் அமைச்சிக்கலாம், அல்லது புக்காக இருந்துச்சுன்னா 5 கிலோகிராம் வரைக்கும் அமைச்சிக்கலாம். ஸோ அதையும் தாண்டி நிறைய இருக்கு, ஒரு 10 கிலோகிராம் வரைக்குமான ஆர்டிகிள் இருக்கு, அதை அனுப்பணும் அப்படின்னா இந்த பல்க் பேக் சிஸ்டம் வந்துட்டு அந்த கஸ்டமர் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்குள்ள என்ன இருக்கு, ஒரு பேக் வந்துட்டு அட்ரஸ் டு 1 person அப்படின்னா அந்த பேக்குள்ளாடி சேம் அட்ரஸ் அட் த சேம் அட்ரஸ் மேபி என்க்ளோஸ்ட் இன் 1 or more ஸ்பெஷல் பேக். ஸோ அந்த பிரிண்டட் பேப்பர்ஸ் வந்து ஒரு அட்ரஸுக்கு தான் அனுப்பணும். உள்ளாடி இருக்கிற கண்டென்ட் பார்த்தீங்கன்னா வேற அட்ரஸுக்கா இருக்கக்கூடாது. ஸோ இப்போ பிரிண்டட் பேப்பர்ஸ் இருக்கும், நிறைய பிரிண்டட் பேப்பர்ஸ் இருக்கு, நிறைய பேருக்குள்ளதை சேர்த்து நிறைய பேருக்கானதை சேர்த்து ஒரு பேக்ல போட்டு அனுப்பலாமா, அப்படி அனுப்பக்கூடாது. சேம் அட்ரஸ், ஒரு அட்ரஸுக்கு நிறைய குவான்டிட்டி வந்து நிறைய இருக்கு, அல்லது வெயிட் வந்து ஒரு 10 கிலோ இருக்கு, அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நம்ம இந்த பல்க் பேக்குங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலரா அனுப்புறவங்க இந்த பல்க் பேக் சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மினிமம் சார்ஜபிள் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 kg. நீங்க அதுக்கு குறைவா இருந்துச்சாலும் மினிமம் சார்ஜபிள் வெயிட்ங்கிறது 5 kg தான். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 30 கிலோகிராம் வரைக்கும் இந்த பல்க் பேக் அல்லது இந்த எம் பேக்ல வந்துட்டு நாம அமைச்சிக்கலாம். அதான் இந்த டாரிஃப்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ 5 kg வரைக்கும் பார்த்தீங்கன்னா 700 கிராம். இந்த 5 kg தாண்டுது, ஒரு 6 kg 7 kg 8 kg இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு கிலோகிராமுக்கும் இந்த 5 kg எக்ஸீட் ஆகிற ஒவ்வொரு கிலோகிராமுக்கும் 150 ரூபாய் வீதமா ஜாஸ்தி ஆகிட்டு வந்துகிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 5 kgக்கு 700, அப்புறம் எக்ஸீடிங் 5 kg தாண்டி எக்ஸீட் ஆகிற ஒவ்வொரு கிலோகிராமுக்கும் 150 ரூபாய் வீதத்துல வந்து நம்ம அதில் சார்ஜ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த பேக்குள்ளாடி நம்ம வச்சிருக்கிற பிரிண்டட் பேப்பர்ஸ் எல்லாமே நாம உள்ளாடி போட்டதுக்கு அப்புறம் இந்த பேக்கை நாம டைப் பண்ணிக்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பேக்கினுடைய அந்த வெளிப்புறத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் லேபிள் வச்சுக்கலாம். எதுக்காக அப்படின்னா அந்த பேரு, அட்ரஸ், வெயிட், அப்புறம் அதனுடைய கண்டென்ட்ஸ் உள்ள என்னெல்லாம் இருக்கு அந்த கண்டென்ட்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கு. அதோட சைஸ் பாத்தீங்கன்னா இந்த 90 x 140. இந்த 90 x 140 உங்களுக்கு ஞாபகம் நினைக்கிறேன் லெட்டர்னுடைய மினிமம் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இந்த சைஸ்ல ஒரு இந்த பல்க் பேக்ல வெளியே வந்துட்டு ஒரு டேக் நாம கட்டிக்கலாம். அந்த டேக்ல பேரு, அட்ரஸ், வெயிட், உள்ள இருக்கிற கண்டென்ட்ஸ், இதை பத்தின டீடைல்ஸ் வந்து அதில் தெரியப்படுத்திக்கலாம். ஸோ இதை வந்துட்டு இந்த பல்க் பேக்கை நம்ம எப்படி நம்ம ஆர்டிகல்ஸை ரெஜிஸ்டர்ல அனுப்பலாம், அன்ரெஜிஸ்டர்ல அனுப்பலாம். அதே மாதிரி இந்த பல்க் பேக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி அனுப்பலாம் அல்லது அன்ரெஜிஸ்டராகவும் அனுப்பிச்சிக்கலாம். சில கண்ட்ரிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்லி அன்ரெஜிஸ்டர்டு மட்டும்தான் அவங்க அலோவ் பண்ணுவாங்க, ரெஜிஸ்டர்ட் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அர்ஜென்டினா, கியூபா, பெரு, பிலிப்பைன்ஸ் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அன்ரெஜிஸ்டர்டு எம் பேக் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ரெஜிஸ்டர்ட் எம் பேக் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அது கண்ட்ரிக்கு கண்ட்ரி இந்த கண்டிஷன் வந்து வேறுபடலாம். சரிங்களா? சில கண்ட்ரிகள் ரெஜிஸ்டர்ட் எம் பேக் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, சில கண்ட்ரிகள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அது ஒரு பக்கம். அப்புறம் ஸோ இதை எப்படி வாங்குறது, இந்த பல்க் பேக் அனுப்புறது வந்துட்டு இதுக்கான பெர்மிஷன் நாம எப்படி இந்த பல்க் பேக் அனுப்புறதுக்கான எப்படி நாம அனுப்புறது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் வந்துட்டு ஹெட் ஆஃப் த சர்க்கிளுக்கு யாரு விரும்புறாங்களோ, இந்த மாதிரி நான் பல்க் பேக் அனுப்ப விரும்புறேன் அப்படின்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஸோ சர்க்கிள் ஹெட்டுக்கு வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் கொடுக்கணும். அலாங் வித் த பர்டிகுலர்ஸ் ஆஃப் ஆவரேஜ் அமௌண்ட் பெர் போஸ்டிங். ஒரு போஸ்டிங்ல எவ்வளோ அமௌண்ட்டுக்கு இவங்க போஸ்ட் பண்ணுவாங்க, என்னென்ன அனுப்புறாங்க, அப்புறம் ஃப்ரீக்வன்சி எப்பப்போ அனுப்புவாங்க. சரிங்களா? என்ன அனுப்புறாங்க, எப்போ அனுப்புவாங்க, ஒரு வாட்டி போஸ்ட் பண்றப்போ என்ன அனுப்புவாங்க, அப்புறம் டெஸ்டினேஷன் எந்த டெஸ்டினேஷனுக்கு அனுப்புவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதுல குறிப்பிட்டு அப்ளிகேஷன் வந்து ஹெட் ஆஃப் த சர்க்கிளுக்கு அவங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஹெட் ஆஃப் த சர்க்கிள் இதெல்லாம் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் இவங்களுக்கான லைசன்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இன்கேஸ் அவங்களுக்கான பெர்மிஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னா, ஸோ ஒரு போஸ்ட் ஆஃபீஸ், இன்டர்நெட் போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிம்பாங்க, ஏதோ ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் தான் அவங்க வந்து நான் இங்கே இந்த போஸ்ட் ஆஃபீஸ் இருந்தால் நான் போஸ்ட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அப்ளிகேஷன்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் வந்து அவங்க வந்து கட்டுற மாதிரி இருக்கும். இந்த பல்க் பேக் ஃபெசிலிட்டி அவைல் பண்ற கஸ்டமர் அந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல செக்யூரிட்டி டெபாசிட் கட்டுற மாதிரி இருக்கும். இந்த செக்யூரிட்டி டெபாசிட்டை பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு எப்படியெல்லாம் கட்டலாம் அப்படின்னா எதர் கேஷா பே பண்ணிக்கலாம், கேஷா வந்து இந்த செக்யூரிட்டி டெபாசிட்டை கட்டிக்கலாம், அல்லது என்எஸ்சி வாங்கி அதை வந்து
பிளட்ஜ் பண்ணி இந்த செக்யூரிட்டி டெபாசிட் எவ்வளவுங்கிறதும் இந்த ஹெட் ஆஃப் த சர்க்கிள் இவங்களுக்கு லைசன்ஸ் கொடுப்பாங்க இல்லைங்களா, அப்பவே வந்துட்டு அந்த சொல்லியிருப்பாங்க இவ்வளவு அமௌண்ட் நீங்க செக்யூரிட்டி, ஏன்னா இவங்க எவ்வளவு அனுப்புறாங்க, எவ்வளவு மாசம் எவ்வளவுக்கு அனுப்புவாங்க, இல்ல ஒவ்வொரு வாட்டியும் எவ்வளவு அனுப்புறாங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த செக்யூரிட்டி டெபாசிட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட் அவங்களுக்கான ஆர்டர்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த அமௌண்ட்டை எதர் கேஷாவோ அல்லது என்எஸ்சி எடுத்து அந்த என்எஸ்சி வாங்கி அந்த என்எஸ்சியை ஹெட் ஆஃப் த சர்க்கிள் பேர்ல பிளட்ஜ் பண்ணி கொடுக்கலாம், அல்லது ஸ்டேட் பேங்கினுடைய பேங்க் கேரண்டி, இந்த மூணுல ஏதாச்சும் ஒரு ஃபார்மேட்ல இவங்க வந்துட்டு நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க செக்யூரிட்டி டெபாசிட் வந்து அவங்க கட்டணும். ஸோ இதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு இந்த அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த லைசன்ஸ் எதுக்காகனா இது போஸ்ட் பண்றதுக்காக, அவங்க வந்து பல்க் பேக் போஸ்ட் பண்றதுக்காக இந்த லைசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்பெல்லாம் இவங்க பல்க் பேக் போஸ்ட் பண்றாங்களோ, ஸோ பல்க் பேக் போஸ்ட் பண்றப்போ அவங்க வந்துட்டு அந்த போஸ்ட் ஆஃபீஸ், ஒரு பர்டிகுலர் போஸ்ட் ஆஃபீஸுக்கு பெர்மிஷன் வாங்கியிருப்பாங்க. அந்த பெர்மிஷன் வாங்கியிருக்கிற அந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல டூப்ளிகேட்ல வந்து அவங்கள்ட்ட இன்வாய்ஸ் கொடுக்கணும். ஸோ அதுக்குன்னு தனியாக ஃபார்ம், ப்ரிஸ்கிரைப்ட் ஃபார்ம்ல என்ன எவ்வளோ அனுப்புறோம், அதோட வெயிட் எவ்வளோ, எந்த கண்ட்ரிக்கு அனுப்புறவர் பேர், வாங்குறவர் பேர், இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து டூப்ளிகேட் இன்வாய்ஸ் வந்து அவங்க கொடுக்கணும். இதுல வந்து ஒரு காப்பி வந்து அவங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. ஸோ அக்னாலஜ்மெண்டா இவ்வளவு இந்த மாதிரி பல்க் பேக் இந்த இது வாங்கியிருக்கோம் அப்படிங்கறதுக்காக அவங்களுக்கு ரிட்டர்ன் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்னொன்று நம்மளுடைய எந்த ஆஃபீஸ்ல அவங்க போஸ்ட் பண்றாங்களோ அந்த ஆஃபீஸ்ல ஃபைல் பண்ணிப்பாங்க. சரிங்களா? இதுக்கான சார்ஜஸ், இந்த பல்க் பேக்கான சார்ஜஸ் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாசமும் இப்போ ஒரு மாசம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த மாசத்துல 10ஆம் தேதியில வந்துட்டு இதுக்கான பில், சரிங்களா, சக்சீடிங் மந்த், ஸோ முடிஞ்ச மாசம் போன மாசத்துக்கான இல்ல இந்த மாசம் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கான பில் பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் 10ஆம் தேதியில இந்த போஸ்ட் ஆஃபீஸ், இந்த பர்டிகுலர் போஸ்ட் ஆஃபீஸ் அதுக்கான பில்லை ஜென்ரேட் பண்ணி இந்த கஸ்டமருக்கு, நம்ம பிஎன்பிஎல் பார்த்துருப்போம் இல்லைங்களா, பிஎன்பிஎல் மேபி நீங்க பார்த்துருப்பீங்க, அதுக்கு ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க 5ஆம் தேதியில இருந்து இந்த பில்லை ஜென்ரேட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான கண்டிஷன் தான். ஸோ 10ஆம் தேதியில இவங்களுக்கான இந்த பில்லை ஜென்ரேட் பண்ணி இந்த பல்க் பேக் கஸ்டமருக்கு நாம அனுப்பிச்சு கொடுப்போம். அந்த கஸ்டமர் என்னைக்கு இந்த பில் வாங்கிக்கிட்டாரோ, இந்த ரிசீவ் பண்ணிட்டாரோ, அன்னையில இருந்து 7 days 7 நாட்களுக்குள்ளாடி அவர் வந்து இந்த பில்லை செட்டில் பண்ணணும். சரிங்களா? நாம 10ஆம் தேதிக்குள்ளாடி நாம பில் ஜென்ரேட் பண்ணி அனுப்பிச்சிருப்போம். அந்த கஸ்டமர் பாத்தீங்கன்னா 7 நாட்களுக்குள்ளாடி, பில் ரிசீவ் ஆனதுல இருந்து 7 நாட்களுக்குள்ளாடி இந்த பில்லை செட்டில் பண்ணணும். அவர் வந்து அந்த பில்லை பேமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு, பில்லை செட்டில் பண்ணல அப்படின்னா அவங்களோட லைசன்ஸை வந்து இமீடியட்டா என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். அவருக்கு பில் ரிசீவ் ஆகி 7 நாட்களுக்குள்ளாடி அவரு பேமெண்ட் பண்ணல அப்படிங்கிறப்போ அந்த லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். லைசன்ஸ் கேன்சல் பண்றப்போ இவர் இது வரைக்கும் அனுப்பிச்சிருப்பாரு இல்லைங்களா, இவர் அனுப்பிச்சதுக்கான இந்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி டெபாசிட் நம்ம கிட்ட இருக்கும். ஆல்ரெடி அவங்க கேஷாவோ அல்லது என்எஸ்சியாவோ அல்லது பேங்க் கேரண்டியோ கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல இருந்து இந்த செக்யூரிட்டி டெபாசிட்ல இருந்து இந்த போன மாசத்துக்கான இந்த பில் இவர் 7 நாளைக்குள்ளாடி கட்ட தவறினார் அப்படின்னா இந்த பில் அமௌண்ட்டை இந்த செக்யூரிட்டி டெபாசிட்ல இருந்து டிபார்ட்மெண்ட் வந்து பிடிச்சிக்கும். சரிங்களா? ஸோ இன்கேஸ் அவர் வந்துட்டு லைசன்ஸை கேன்சல் பண்ணியிருப்பாங்க. ஸோ கேன்சல் பண்ணல இருந்து 7 நாட்களுக்குள்ளாடி அவர் என்ன பண்ணிக்கலாம், இந்த லைசன்ஸை வந்து ரிவோக் பண்ணிக்கலாம். ப்ராப்பரான சார்ஜஸை பேட் பண்ணி இந்த லைசன்ஸை ரிவோக் பண்ணிக்கலாம். அதுவும் பண்ணல அப்படின்னா அவருடைய லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா டெர்மினேட் ஆயிரும். டெர்மினேட் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் அவர் அப்ளை பண்ணி அந்த லைசன்ஸ் வாங்கிக்கலாம். பட் கண்டிஷன்ஸ் அப்ளைடு என்னென்ன, ஸோ கண்டிஷனுக்கு உட்பட்டு திரும்ப இந்த டெர்மினேட் 7 நாளுக்குள்ளாடி அவர் மறுபடியும் பண்ணல அப்படின்னா இந்த லைசன்ஸ் டெர்மினேட் ஆயிரும். டெர்மினேட் ஆனதுக்கு அப்புறம் அவர் மறுபடியும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அவர் இந்த ஐடியா வந்துட்டு அவருடைய லைசன்ஸை வந்து ரினியூ பண்ணிக்கலாம். யார்? இந்த பல்க் பேக் கஸ்டமர். ஸோ இந்த பேக் இவங்க பல்க் பேக்ங்கிறனால அவங்களா ஏதாச்சும் ஒரு பேக்ல பேக் பண்ணி கொண்டு வரலாமான்னு கேட்டா அந்த மாதிரி அவங்களுடைய ஓன் பேக்ல பேக் பண்ணி கொண்டு வர முடியாது. ஸோ அவங்களுக்கு தேவையான பேக், எனக்கு இவ்வளவு லெட்டர்ஸ் இருக்கு, இவ்வளவு பிரிண்டட் பேப்பர்ஸ் இருக்கு, நான் வந்து பல்க் பேக்ல அனுப்புறேன் அப்படின்னா இதுக்கான பேக் வந்து பாத்தீங்கன்னா எம்டி பேக் ரிக்வயர்ட் ஃபார் பேக்கிங் வில் பி செப்பரேட் பை த போஸ்ட் ஆஃபீஸ் ஆத்தரைஸ். ஸோ அவர் வந்து ஒரு ஆஃபீஸ்ல ஆத்தரைஸ் பண்ணிருப்பாங்களே, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வந்து பண்ணலாம், எம் பேக் அனுப்பலாம்ட்டு ஒரு லைசன்ஸ் வாங்கியிருப்பாருங்க இல்லையா. ஸோ அந்த ஆஃபீஸ்ல இருந்து இந்த கஸ்டமருக்கு பேக் வந்து அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நம்ம டிபார்ட்மெண்ட் பேக் நம்ம பேக் யூஸ் பண்றோம் இல்லையா. ஸோ இந்த பேக் அந்த கஸ்டமர் கொடுப்பா, அவங்களுடைய ஓன் பேக் யூஸ் பண்ணிக்க கூடாது. இந்த பேக்ல இன்கேஸ் இந்த பேக்ல வந்துட்டு இந்த பேக்ல ஏதாச்சும் கன்சியூமபிள் ஐட்டம்ஸ், அதாவது பொருட்கள் ஏதாச்சும் இருக்கு, அதாவது கஸ்டம் யாரோ இடையில கிராஸ் பண்ண மாதிரி இருந்துச்சா சார்? சரிங்க சரிங்க சார். ஸோ இந்த எம்பேக்குள்ளாடி ஏதோ வச்சிருக்கிற பொருள் வச்சிருக்கிறாங்க, அது வந்துட்டு கஸ்டம் டியூட்டி வர மாதிரியான பொருள் ஏதாச்சும் வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த ஆல்ரெடி நம்ம ஒரு டேக் வச்சிருப்போம். என்ன டேக்னா நம்ம பேரு இந்த விஷயங்கள்லாம் வச்சு ஒரு டேக் கட்டியிருப்போம். அலாங் வித் இந்த CN22 உள்ள ஏதாச்சும் பொருட்கள் வச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த CN22 சேர்த்து நாம
அந்த பேக்னுடைய வெளிப்புறத்துல டைப் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த ஸோ உள்ளாடி ஆர்டிகல்ஸ் இருக்கும், அதாவது பிரிண்டட் பேப்பர்ஸ் நிறைய இருக்கும். வெளிப்புறத்துல பாத்தீங்கன்னா ஒரு லேபிள், அந்த லேபிள்ல அந்த அனுப்புறவுடைய பேர், வாங்குறவுடைய பேர், உள்ள என்ன இருக்கிற கண்டென்ட்ஸ் இருக்கும். இன்கேஸ் ஏதாச்சும் பொருட்கள் உள்ளாடி வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த அது சம்பந்தப்பட்ட கஸ்டம் டிக்ளரேஷனையும் இந்த அந்த இந்த பல்க் பேக்னுடைய வெளிப்புறத்துல அவங்க அந்த இன்னொரு லேபிளா அவங்க டைப் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதுவே வெளிநாட்டுல இருந்து ஒரு பல்க் பேக், இது ரெண்டு பக்கமே அமைச்சிக்கலாம். நம்ம இங்க இருந்து வெளிநாட்டுக்கு அமைச்சிக்கலாம், அதே மாதிரி வெளிநாட்டுல இருந்து கூட நமக்கு இங்க இந்தியாவில் உள்ள ஒரு கஸ்டமருக்கு இந்த பல்க் பேக் ரிசீவ் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கஸ்டமருக்கு பல்க் பேக் வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஸோ அந்த போஸ்ட் ஆஃபீஸ் அல்லது மெயில் ஆஃபீஸ் அங்கே இருந்து அந்த கஸ்டமருக்கு வந்துட்டு ஒரு இன்டிமேஷன் அனுப்பிச்சுப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பல்க் பேக் வந்திருக்கு, அதான் ஆஃபீஸ்ல இருந்து வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்டிமேஷன் அந்த ரிசீவருக்கு, நம்ம வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கும் அந்த ரிசீவருக்கு நாம அந்த கன்சர்ன் ஆஃபீஸ்ல இருந்து அந்த ரிசீவருக்கு அந்த இன்டிமேஷன் நாம அனுப்புவோம். அனுப்புறப்ப பாத்தீங்கன்னா அதை வந்து அவங்க வாங்கிக்கிட்டு அந்த அட்ரஸி அந்த இன்டிமேஷனை வாங்கிக்கிட்டு எதர் அட்ரஸியோ அல்லது அவர் ஆத்தரைஸ் பண்ற பர்சன் ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் வந்து அந்த ஆஃபீஸுக்கு வந்து இந்த மெயில் இந்த பல்க் பேக்கை வந்துட்டு அவங்க கலெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கான ஸ்லிப்ல கையெழுத்து போட்டு இந்த பல்க் பேக்கை கலெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ கலெக்ட் பண்றப்ப இவர் இந்த பையோட வாங்கிட்டு போவார் இல்லைங்களா, அவருக்கு பேக்காக தானே வந்திருக்கு இல்லைங்களா, ஒரு பெரிய பையில வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பையை தான் இவர் வாங்கிட்டு போயிருப்பாரு. நம்ம உள்ள இருக்கிற ஆர்டிகளை மட்டும் கொடுக்க போறது இந்த பல்க் பேக். இந்த பேக்கையே நாம அப்படியே கொடுக்குறோம். அந்த பேக் அவர் கண்டென்ட் எல்லாம் அவருடைய பிரிமிசஸுக்கு எடுத்துட்டு போயிட்டு அந்த கண்டென்ட்டை அவர் எம்டி பண்ணிக்கிட்டு இந்த எம்டி பேக்கை வந்துட்டு நமக்கு 3 நாட்களுக்குள்ளாடி should be written within 3 days. அவர் என்னைக்கு இந்த பல்க் பேக் நம்ம கிட்ட இருந்து வாங்கினாரோ, அவருக்கு வந்த பல்க் பேக் வாங்கியிருப்பாரு. ஸோ அவர் அப்படியே அவருடைய வீட்டுக்கோ அவருடைய இதுக்கு பிரிமிசஸுக்கு எடுத்துட்டு போயிடலாம். ஸோ அதுல இருந்து இவர் வாங்கினதுல இருந்து 3 நாளைக்குள்ளாடி அந்த எம்டி பேக்கை நமக்கு கொண்டு வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கணும். அதாவது அதனுடைய கண்டிஷன் இன்வர்டு நமக்கு வந்த ஒரு பல்க் பேக். இன்கேஸ் இங்க இருந்து நாம அனுப்பிச்ச ஒரு பல்க் பேக் வந்து டோட்டல் லாஸ் தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து மேக்சிமமா 150 SDR வரைக்கும் நம்ம அந்த பல்க் பேக் கஸ்டமருக்கு நாம காம்பன்சேஷன் பே பண்ற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் இந்த அமௌண்ட்டை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல 150 SDR, அதாவது எதுக்காக அப்படின்னா ஒரு பல்க் பேக் டோட்டல் லாஸ் தொலைஞ்சு போயிடுச்சு, அவங்க இங்க அனுப்பிச்சாங்க, அந்த கஸ்டமருக்கு அந்த டெஸ்டினேஷன்ல போயிட்டு ரிசீவருக்கு கிடைக்கல, அதான் டோட்டல் லாஸ். சுத்தமா அது எங்க போயிடுச்சுன்னு தெரியல, மீன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கல. டோட்டல் லாஸ்ங்கிறப்போ 150 SDR வரைக்கும், SDRனா தெரியும் இல்லைங்களா, ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ்ங்கிறது. ஸோ அதன்படி 150 SDRக்கு ஈக்குவலண்டான என்ன INR வேல்யூ, அந்த வேல்யூ வந்து அந்த கஸ்டமருக்கு நம்ம வந்து காம்பன்சேஷனா பே பண்ற மாதிரி இருக்கும். யாருக்குன்னா இந்த பல்க் பேக் கஸ்டமர். இந்த அமௌண்ட்டை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது இவ்வளவும் பல்க் பேக் அந்த கேட்டகரி. அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஸ்மால் பேக்கெட்ஸ். ஸோ இது வரைக்கும் பார்த்தது மேக்ஸிமம் இந்த லெட்டரு, போஸ்ட் கார்டு, அப்புறம் இந்த பிரிண்டட் பேப்பர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் சம்மந்தப்பட்டது, டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஆஃப் குட்ஸ், ஏதாவது பொருட்கள் டாக்குமெண்ட்ஸா இல்லாம. ஸோ பிரிண்டட் பேப்பர்ஸ் அது ஒரு பேப்பர் ஃபார்மேட்ல இருக்கும், லெட்டர்னா பேப்பர் ஃபார்மேட்ல இருக்கும். ஏதாச்சும் பொருட்கள் அனுப்புறாங்க, சின்ன அளவிலான ஸ்மால் குவான்டிட்டி, சிறிய அளவிலான ஏதாச்சும் பொருட்களை இந்த லெட்டர் போஸ்ட்ங்கிற கேட்டகரியில் அனுப்புறதுக்கான இதான் இந்த ஸ்மால் பாக்கெட்டுங்கிற இந்த கிளாஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஐட்டம் ஆஃப் சேலபிள் வேல்யூ, ஏதோ ஒரு சின்ன கிஃப்ட் ஐட்டம் நான் ஒரு பேனா வாங்கி அனுப்புறேன், ஏதோ ஒரு கிஃப்ட் ஐட்டம் நான் வெளிநாட்டில் இருக்கிற என்னுடைய நண்பருக்கோ இல்லை உறவினர்களுக்கும் நான் வந்து பரிசளிக்க விரும்புறேன். ஒரு சின்ன அளவிலான ஒரு பேனானே எடுத்துக்கோங்களேன், அது ஒரு சின்ன பொருள் தான் இல்லைங்களா. ஸோ பார்சல் அளவுக்கு பெருசு இல்லை, பட் ரொம்ப சின்ன பொருள். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லெட்டர் போஸ்ட்லேயே நாம குறைஞ்ச ரேட்ல வந்து அனுப்பிச்சிக்கலாம், பார்சலுக்கு போகாம லெட்டர் போஸ்ட்லேயே அனுப்பிச்சிக்கலாம். சரிங்களா. ஸோ அதுக்கான ஒரு கிளாஸ் தான் இந்த ஸ்மால் பாக்கெட்டுங்கிற கிளாஸ். அது போக சாம்பிள்ஸ் நம்ம இன்லாண்ட் மெயிலில் படிச்சிருப்போம் இல்லைங்களா, சாம்பிள் பேக்கெட்ஸ் அப்படின்ட்டு படிச்சிருப்போம். ஒரு நபர் அவருக்கான சாம்பிள்ஸை வந்துட்டு அனுப்பிச்சு கொடுக்குறது, அவருடைய போனஃபைட் கஸ்டமருக்கு சாம்பிள்ஸ் அனுப்பிச்சு கொடுப்பாரு. ஸோ அதுக்கு எல்லாமே இந்த ஸ்மால் பேக்கெட்டுங்கிற, ஏன்னா அது பெரிய அளவில் இருக்காது, பார்சல் அனுப்புறதுக்கான பெரிய குவான்டிட்டிஸ் இருக்காது. ஸோ சின்ன குவான்டிட்டியா இருக்கும், ஒரு பீஸ் 2 பீஸ் அல்லது சின்ன குவான்டிட்டி, வெயிட் ரொம்ப இருக்காது. ஸோ அதுக்கான சர்வீஸ் அதுக்காக யூஸ் பண்ணிக்கிறது இந்த ஸ்மால் பேக்கெட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதுக்குள்ளாடி பார்த்தீங்கன்னா ஷுட் நாட் பியர் எனி இன்ஸ்கிரிப்ஷன், உள்ளாடி எதுவும் எழுதியிருக்க கூடாது, அல்லது கண்டென்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் இந்த நேச்சர் ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ், ரெண்டு பேருக்கு இடையான ஒரு தகவல் தொடர்புக்காக கரஸ்பாண்டன்ஸுக்காக இருக்கக்கூடாது. எக்ஸப்ட் அதாவது சென்டருக்கும் அட்ரஸிக்குமானது இருக்கலாம். அதர் தேன், அந்த வார்த்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அதர் தேன் த சென்டர் அண்ட் த அட்ரஸி. ஸோ அனுப்புறவருக்கும் வாங்குறவருக்கும் இடையிலான ஏதாச்சும் கம்யூனிகேஷன், பர்சனல் கம்யூனிகேஷன் அதில் இருக்கலாம். இதை தவிர்த்து தேர்ட் பார்ட்டி ஒருத்தருக்கான பர்சனல் கம்யூனிகேஷனை இந்த ஸ்மால் பாக்கெட்டோட என்க்ளோஸ் பண்ண கூடாது. அதான் சொல்லியிருப்பாங்க. உள்ளாடி வேற எதுவும் எழுதியிருக்க கூடாது, பொருள் தான் அனுப்ப போறோம், அதனால உள்ள எதுவுமே எழுதியிருக்க கூடாது. இந்த மாதிரியான கரஸ்பாண்டன்ஸ், வேற ஏதாச்சும் கரஸ்பாண்டன்ஸ்ங்கிறது வந்துட்டு அதுவும்
அனுப்புறவருக்கும் பெறுநருக்குமான கரஸ்பாண்டன்ஸ் இருக்கலாமே தவிர தேர்ட் பார்ட்டிக்கான எந்த கரஸ்பாண்டன்ஸும் இந்த ஸ்மால் பேக்கெட்ஸை நாம என்க்ளோஸ் பண்ண கூடாது. அப்புறம் இன்வாய்ஸ் அதாவது அதுக்கான பில்லு, இப்போ ஒரு பொருள் அனுப்புறாங்க, அதுக்கான இன்வாய்ஸ் என்ன பண்ணிக்கலாம், என்க்ளோஸ் பண்ணிக்கலாம். வேற எதையுமே என்க்ளோஸ் பண்ண கூடாது. ஸோ வேற பாத்தீங்க அப்படின்னா அதுல வேற இதெல்லாம் அலௌடு, இந்த ஸ்மால் பேக்கெட்ஸ் அப்படிங்கிற இதெல்லாம் அலௌடு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிப்புறத்துல அட்ரஸ், அனுப்புறவருடைய அட்ரஸ், வாங்குறவருடைய அட்ரஸ் அது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ட்ரேட்மார்க்ஸ்னா இந்த லோகோம்பாங்க இல்லைங்களா, ஸோ அந்த ஒரு கம்பெனியோடைய லோகோ, ஸோ அதை ஏதாச்சும் பிரிண்ட் பண்ணியிருக்கலாம், அது அலௌடு. ஸோ அட்ரஸ், லோகோ. அப்புறம் ரெஃபரன்ஸ் டு கரஸ்பாண்டன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் த சென்டர் அண்ட் த அட்ரஸி. ஸோ அந்த அட்ரஸிக்கும் அனுப்புறவருக்கும் வாங்குறவருக்குமான கரஸ்பாண்டன்ஸ் அது சம்பந்தப்பட்ட ரெஃபரன்ஸ் உள்ளாடி இருக்கு, இல்ல ஏற்கனவே இந்த மாதிரி அனுப்பிச்சிருக்கோம் அது பண்ணுங்க, அந்த மாதிரியான ஒரு ரெஃபரன்ஸ், கரஸ்பாண்டன்ஸுக்கான ரெஃபரன்ஸ் வந்து வெளியே எழுதவோ அல்லது பிரிண்ட் பண்ணவோ செஞ்சுக்கலாம். அப்புறம் ஷார்ட் நோட் ரெஃபரிங் டு த மேனுஃபேக்சர், அதாவது இதை தயாரிப்பாளர் பத்தினதோ அல்லது இதை அனுப்புறவங்களை பத்தினதோ அவங்கள பத்தின விவரங்கள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அந்த அனுப்புறவரே அல்லது அனுப்புறவர் பத்தின விவரங்கள் இருக்கலாம், அல்லது வாங்குறவரை பத்தின அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் இருக்குன்னா அது வெளியே பிரிண்ட் பண்ணவோ அல்லது எழுதவோ செஞ்சிருக்கலாம். அல்லது உள்ள இருக்கிற பொருளை பத்தின டீடைல்ஸ், ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா அனுப்புறவங்களை பத்தின டீடைல்ஸ், அவங்கள பத்தின ஏதாச்சும் விரிவான டீடைல்ஸ் எலாபரேட்டா எழுதியிருக்கலாம், அல்லது வாங்குறவரை பத்தின டீடைல்ஸா இருக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா சீரியல் நம்பரு அல்லது பிரைஸ், விலை, அல்லது பொருட்களுடைய அளவு, எடை எவ்வளவு இருக்கு, வால்யூம் சைஸ் எவ்வளவு இருக்கு, எத்தனை நம்பர் ஆஃப் பீசஸ் இருக்கு, ஸோ இது மாதிரியான உள்ள வச்சிருக்கிற பொருட்கள் அல்லது அதனுடைய தன்மை, ஸோ இதை பத்தின டீடைல்ஸ் இதெல்லாமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வெளியே வந்துட்டு எழுதவோ அல்லது பிரிண்ட் பண்ணவோ செஞ்சிருக்கலாம். மற்றபடி வேற எந்த விதமான பர்சனல் கரஸ்பாண்டன்ஸும் இந்த இதுல இருக்க கூடாது இந்த ஸ்மால் பேக்கெட்ஸ்ங்கிற கேட்டகரியில. ஸோ இதுக்கும் அதே தான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, லெட்டர்ஸுக்கான மினிமம் மேக்ஸிமம் ஸ்பெசிஃபிகேஷன் என்னவோ அதே தான் இந்த ஸ்மால் பேக்கெட்ஸுக்கும் பொருந்தும். வெயிட்டு அதே மாதிரி தான், கிட்டத்தட்ட லெட்டர் மாதிரி தான். அதே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 கிலோகிராமுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஃபார் சர்டன் கண்ட்ரிஸ், அதாவது நம்ம சில கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா 500 கிராமுக்கு மேலே போகிறப்போ அதுக்காக சில கண்ட்ரீஸ்ல 500 கிராம் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. சில கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா 500 கிராமுக்கு மேலே போகுது அப்படின்னா அதுக்காக ஸ்பெஷல் சார்ஜஸ் வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. நம்ம இந்தியாவுக்கும் வருது அப்படின்னா இந்தியாவுக்கு வரப்போ கிட்டத்தட்ட அது 5 rupees நினைக்கிறேன். அந்த மாதிரி இந்தியாவில் வந்து 5 rupees வந்து 500 கிராமுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா 5 rupees வந்து சார்ஜஸ் கலெக்ட் பண்ணிப்பாங்க. சரிங்களா, அடிஷ்னலா இந்த சார்ஜஸ் வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 2 kg. டைமென்ஷன் அஸ் யூஷுவல் லெட்டருக்கு என்ன டைமென்ஷனோ அதே டைமென்ஷன் தான். சில கண்ட்ரிஸ் 500 கிராம் வரைக்கும் தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. மற்ற கண்ட்ரிஸ் சில கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா 500 கிராமுக்கு மேலே போச்சுன்னா ஸ்பெஷல் சார்ஜஸ் வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ மேக்கப் எப்படி அதை தயார் பண்றது, அந்த ஒரு அதனுடைய அதை எப்படி தயார் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஆஃப் கண்டென்ட் இது நம்ம சொல்லியிருப்போம். லெட்டர் போஸ்ட்டை தவிர்த்து மீதி உள்ள லெட்டரை தவிர்த்து மீதி உள்ள எல்லா ஐட்டமே பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டட் பேப்பர்ஸ் ஆகட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குயிக் எக்ஸாமினேஷன் உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது வெளியே வந்து ஈஸியா அதை உள்ள இருக்கிறத ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம், அல்லது ஓப்பன் பண்ணி திரும்ப க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஈஸியா ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கணும். அதான் வந்து லெட்டரை தவிர்த்து. லெட்டர் மட்டும் தான் நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா முழுக்க அதை ஒட்டி அமைச்சிருப்போம் இல்லைங்களா. இது கண்டென்ட் ஓப்பன்ல இருக்கணும்னு சொல்லியிருப்போம். அதாவது எதுக்காகனா உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த கஸ்டம்ஸ் அதிகாரிகளோ அல்லது இந்த தபால் துறையில் உள்ள அதிகாரிகளோ உள்ள என்ன இருக்கு, இதை ஏதாச்சும் அடிஷனலா கரஸ்பாண்டன்ஸ் வச்சிருக்காங்களா, ஸோ இந்த மாதிரி ஈஸி எக்ஸாமினேஷன் அதுக்காக தான் சொல்லியிருப்பாங்க. இது ஓப்பன் கண்டிஷன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அல்லது க்ளோஸ் பண்ணியிருந்த சமயம் கூட ஈஸியா அதை ஓப்பன் பண்ணி திரும்ப ரீபேக் பண்ற அளவுக்குல அந்த கண்டிஷன்ல தான் அது இருக்கணும். அதோடைய வெளிப்புறத்துல பாத்தீங்க அப்படின்னா ஸ்மால் பேக்கெட்ஸ் அல்லது பெட்டிட்ஸ் பேக்கெட்ஸ், ஸோ இந்த வார்த்தைகள் இதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸ்மால் பேக்கெட்ஸ் எழுதியிருக்கணும் அல்லது பெட்டிட்ஸ் பேக்கெட்ஸ் இந்த வார்த்தைகள் வந்து வெளிப்புறத்துல எழுதியிருக்கணும். அல்லது லாங்குவேஜ் நோன் டு த கண்ட்ரி, ஸோ டெஸ்டினேஷன் கண்ட்ரில என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்களோ அந்த லாங்குவேஜ்ல கூட எழுதிக்கலாம். யூஸ்வலா நம்ம எழுத வேண்டியது ஏதர் ஸ்மால் பேக்கெட்ஸ் இப்படி எழுதிக்கணும் அல்லது இந்த பெட்டிட்ஸ் பேக்கெட்ஸ் இந்த வார்த்தைகள் கண்டிப்பா அதுல எழுதப்பட்டிருக்கணும். சரிங்களா, அப்புறம் கண்டிப்பாக என்ன இருக்கணும், அனுப்புறவருடைய பேரும் அட்ரஸும் இருக்கணும். சென்டர்னுடைய பேரும் முகவரி இல்லாம இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, அனுப்ப முடியாது. கண்டிப்பா இப்போ லெட்டர்னா கூட மேபி அவரோட சென்டருடைய நேம் கூட இல்லாம இருக்கலாம் இல்லைங்களா. பட் இந்த ஸ்மால் பேக்கெட்டுங்கிற கேட்டகரியில கண்டிப்பா என்ன இருக்கணும் அப்படின்னா அனுப்புறவருடைய பேரும் முகவரியும் வெளிப்புறத்துல வந்து கண்டிப்பா வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கணும். போக நம்ம பொருள் அனுப்புறோம் இல்லைங்களா, ஸ்மால் பேக்கெட்ஸ் நம்ம முதல்ல சொல்லிட்டோம். ஏன்னா ஸ்மால் குவான்டிட்டிஸ்ல பொருள் அனுப்புறோம், குட்ஸ் இல்லைங்களா. ஸோ பொருள் அனுப்புறதுனால கண்டிப்பா என்ன பண்ணிக்கணும், இந்த கஸ்டம்ஸ் டிக்ளரேஷன் எப்பவுமே இந்த ஸ்மால் பேக்கெட்ஸ்ங்கிற கேட்டகரியில நாம அனுப்புறோம் அப்படின்னா கஸ்டம்ஸ் டிக்ளரேஷன் கண்டிப்பா இதோட நாம என்க்ளோஸ்
பண்ணி ஆகணும், irrespective ஆஃப் த வேல்யூ. அதனுடைய வேல்யூ குறைஞ்ச வேல்யூ இல்லை வேல்யூ லெஸ் ஏதோ ஒன்று நீங்கள் ஒரு பொருள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து கண்டிப்பாக கஸ்டம் டிக்ளரேஷன் அதோட கூட நாம என்க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஆல்ரெடி சொன்னேன், இந்த டெலிவரியை பொறுத்த வரைக்கும் 500 சில கண்ட்ரியில் 500 வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க, சில கண்ட்ரி 500க்கு மேலே அலோவ் பண்ணுறப்போ மேபி ஸ்மால் சார்ஜஸ், அதாவது அந்த கண்ட்ரியில் அவங்களுக்கான ரூல்ஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ் வசூலிச்சிக்கலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது 5 ரூபாய் மேக்ஸிமம் அதுக்கு வசூல். நம்ம வாங்குற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 5 rupees வாங்கிப்போம். அப்புறம் பிரீச் ஆஃப் கண்டிஷன், அதனுடைய அளவுலையோ அல்லது வெயிட்லையோ இந்த நம்ம குறிப்பிட்ட நம்ம குறிப்பிட்டிருக்கிற இந்த கண்டிஷனை தாண்டி போகுதுங்கிறப்ப வந்துட்டு இட் வில் பி ரிட்டன் டு த சென்டர். பிரீச் ஆஃப் கண்டிஷன் இருக்கும் பட்சத்தில் அளவுலையோ சைஸ்லையோ அல்லது வெயிட்லையோ எக்ஸீட் ஆகுது அப்படிங்கிறப்போ சென்டருக்கு தான் அது திரும்ப அனுப்பப்படும். வில் பி சார்ஜ் டபுள் த டெஃபிசியன்சி. ஸோ இன்லேண்ட் போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய வெயிட் இன்கேஸ் வந்து 2 கிலோகிராமுக்குள்ளாடி இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு லெட்டரா ட்ரீட் பண்ணி அதுக்கான டெஃபிசியன்சி டபுள் த டெஃபிசியன்சி வாங்கிப்போம். அல்லது பார்சலா இருக்குன்னா பார்சலா ட்ரீட் பண்ணி அதுக்கான டபுள் த டெஃபிசியன்சி கஸ்டமர் கிட்ட அந்த சென்டர் கிட்ட இருந்து நாம வாங்குற மாதிரி இருக்கும். இது எப்போனா பிரீச் ஆஃப் கண்டிஷன், அப்போ அந்த கண்டிஷனை பிரீச் பண்றப்போ. அதுவே அன்பெய்டு அல்லது இன்சஃபிஷியன்ட்லி பெய்டு ஸ்மால் பேக்கெட்ஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இதுவும் சென்டருக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவோம். சேம் ரெக்கவரி சார்ஜஸ் இஃப் எனி ட்ரீட்டிங் தம் அஸ் இன்லேண்ட் பார்சல். ஸோ பிரீச் ஆஃப் கண்டிஷன் இருந்துச்சுன்னா எய்தர் அந்த வெயிட்டை பொறுத்து லெட்டராவோ அல்லது பார்சலாவோ ட்ரீட் பண்ணி டபுள் த டெஃபிசியன்சி வாங்குறோம். இன்கேஸ் அன்பெய்டு அல்லது இன்சஃபிஷியன்ட்லி பெய்டா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு இன்லேண்ட் பார்சலா ட்ரீட் பண்ணி அதுக்கான சார்ஜஸை இந்த சென்டருக்கு ரிட்டர்ன் பண்ணி சென்டர் கிட்ட இருந்து நாம கலெக்ட் பண்ணிப்போம். இது வந்துட்டு இந்த ஸ்மால் பேக்கெட்ஸ் அப்படிங்கிற கேட்டகரி. அப்புறம் லிட்ரேச்சர் ஃபார் த பிளைண்ட், இதுவும் நம்ம இன்லேண்ட்ல சேம் நம்ம இன்லேண்ட்ல போஸ்ட்ல இருக்கிற மாதிரியான அதே கேட்டகரி தான். வெளிநாட்டுக்கு அனுப்புற பிளைண்ட் லிட்ரேச்சர் இல்லைங்களா, எதிர்த்த லிட்ரேச்சர் ஃபார் த பிளைண்ட் அப்படின்னு குறிப்பிடலாம், அல்லது பிளைண்ட் லிட்ரேச்சர் அப்படின்னு குறிப்பிடலாம், அல்லது அதுக்கு இன்னொரு பேர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா செக்கோகிராம்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வார்த்தைகளை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெட்டிட்ஸ் பேக்கெட்ஸ், இம்ப்ரைம்ஸ், இந்த செக்கோகிராம்ஸ், இந்த வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி கூட வரலாம். இதுக்கு என்ன கொடுக்கும், என்ன வார்த்தைகள் வரும் அப்படிங்கிற மாதிரி கூட கொஸ்டின் வரலாம். ஸோ அந்த வார்த்தைகளை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்கோகிராம்ஸ், பெட்டிட்ஸ் பேக்கெட்ஸ், வந்துட்டு இம்ப்ரைம்ஸ், பாரேவியன். இன்கேஸ் அது ஏர்மெயில் பை ஏர்மெயில் அப்படிங்கிற மென்ஷன் பண்றது பார்த்தீங்கன்னா பாரேவியன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகளை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. ஸோ இதுக்காக நம்ம ஆல்ரெடி நம்ம இன்லேண்ட் போஸ்ட்ல பார்த்துருப்போம் இல்லைங்களா, முழுக்க இது ஒரு கண் தெரியாத நபர், ஒரு பிளைண்ட் இல்லைங்களா. ஸோ அவங்க சம்பந்தப்பட்ட இந்த ஆர்டிகல் அது எதுவாக வேணா இருக்கலாம். அவங்க சம்பந்தப்பட்ட லெட்டர்ஸா இருக்கலாம், அல்லது பீரியாடிக்கல்ஸ் அல்லது புக்ஸ், அவங்க சம்பந்தப்பட்ட வேற ஏதாச்சும் பொருட்கள், பிளேட்ஸ், அதாவது ஏதாச்சும் தகடுகள், இதெல்லாம் என்ன இதுல இருக்கணும், இம்ப்ரெஸ் இன் பிரெய்லி. பிரெய்லின்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா, அந்த அவங்க கண் பார்வை இல்லாதவங்க யூஸ் பண்ற அந்த ஒரு ஒரு தொடர்பு மொழி இல்லைங்களா. அவங்க அந்த உணர்ச்சி அவங்க கைனாலே அதை தொட்டு அவங்க வாசிக்கிற மொழி, அல்லது பிரெய்லிலையோ அல்லது அவங்களுக்கு ஸ்பெஷல் டைப் அவங்க யூஸ் பண்ற வேற ஏதாச்சும் ஒரு மெத்தட், எதர் பிரெய்லில இருக்கணும் அல்லது அவங்களுடைய வேற ஏதாச்சும் ஒரு மெத்தட், அவங்களுக்கான கம்யூனிகேஷனுக்கான ஒரு மெத்தட், அந்த பிளைண்ட் பீப்புள் யூஸ் பண்ற அது அந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட்ல தான் அது இருக்கணும். சாதாரணமா எதுவும் எழுதப்பட்டிருக்க கூடாது அப்படிங்கிறது அதனுடைய பொதுவான விதி. சரிங்களா. சவுண்ட் ரெக்கார்டிங்ஸ், ஸோ இது டாக்குமெண்ட்ஸ் மட்டும் தான் அனுப்பலாமான்னு கேட்டீங்கன்னா சவுண்ட் ரெக்கார்டிங்ஸ், சிடிஓ அல்லது வேற ஏதோ ஆடியோ ஃபார்மேட் இல்லைங்களா, சவுண்ட் ரெக்கார்டிங்ஸ் வந்து அனுப்பலாம். அது எக்ஸ்க்ளூசிவா அவங்களுடைய யூஸுக்காக இருக்கணும். ஏன்னா அவங்களால ஹியர் பண்ண முடியும் இல்லைங்களா, விசுவலி அவங்க இம்பேர்ட், பட் அவங்களால ஹியர் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கான ஆடியோ ரெக்கார்டிங்ஸா கூட அது இருக்கலாம். ஆனா அது எப்படி அனுப்பலாம் அப்படின்னா இஃப் தி சென்ட் பை ஆர், அதாவது அனுப்புறவங்களோ அல்லது அட்ரஸ்டு டு வாங்குறவங்களோ ஒரு அஃபிஷியலி ரெகனைஸ்ட் இன்ஸ்டியூட் ஃபார் த பிளைண்ட், ஒரு பிளைண்டுக்கான இன்ஸ்டியூட், எதர் இந்த இவங்க அனுப்புறவங்க அல்லது வாங்குறவங்க ஒரு பிளைண்ட் இன்ஸ்டியூட்டா, அதுவும் ரெகனைஸ்டு பிளைண்ட் இன்ஸ்டியூட்டா இருந்துச்சு அப்படின்னா இந்த சவுண்ட் ரெக்கார்டிங்ஸ் கூட என்ன பண்ணிக்கலாம், இந்த கேட்டகரியில லிட்ரேச்சர், இந்த பிளைண்ட் லிட்ரேச்சர் கேட்டகரியில அமைச்சிக்கலாம். அப்புறம் இட் ஷுட் நாட் கண்டெயின்ஸ் எனி இன்ஸ்கிரிப்ஷன் அதாவது உள்ளுக்குள்ள எதையும் எழுதவோ அல்லது பிரிண்ட் பண்ணிருக்கிறவோ கூடாது. ஏன்னா அது பிரெய்லில தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அதை தவிர்த்து வேற எதுவும் எழுதவோ பர்சனலா வேற எதுவும் எழுதவோ கூடாது. பட் என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா, இது நம்ம இன்லைன்ல இதே கண்டிஷன் படிச்சிருப்போம் இல்லைங்களா, டைட்டில் இருக்கலாம். அந்த ஒரு புத்தகமா இருந்துச்சுன்னா அதனுடைய டைட்டில், அப்புறம் ஒரு புத்தகமா இருக்கும் பட்சத்தில் அதனுடைய டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் உள்ள என்னென்ன இருக்கு, அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன், இதுல இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த விஷயங்கள் மட்டும் என்ன பண்ணிருக்கலாம், எழுதவோ அல்லது பிரிண்ட் பண்ணவோ செஞ்சிருக்கலாம். கண்டென்ட் அதுக்குள்ளாடி இருக்கிற அந்த 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 மெட்டீரியலுடைய கண்டென்ட் கண்டிப்பா எப்படிதான் இருந்தாகணும், இந்த பிரெய்லிலேயோ அல்லது அவங்க சம்பந்தப்பட்ட அந்த பிளைண்ட்ஸ் அவங்க சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு
கம்யூனிகேஷன் மெத்தட்ல தான் இருந்தாகணும். சாதாரணமான எழுதவோ பிரிண்ட் பண்ணியிருக்கவோ கூடாது அப்படிங்கிறதா இந்த பிளைண்ட் லிட்ரேச்சனுடைய பொதுவான விதிகள். அப்புறம் பார்த்தீங்கன்னா சைஸ் அவனுடைய டைமென்ஷன். இங்கேயும் அஸ் யூஷுவல் லெட்டருக்கு என்ன டைமென்ஷன், அதான் முதல்ல சொல்லிட்டேன். லெட்டருக்கு ஒரு டைமென்ஷனை வச்சுக்கோங்க. கொஸ்டின் இன்கேஸ் இதனுடைய பிளைண்ட் லிட்ரேச்சனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு தான் தனியாக இல்லையே அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க கூடாது. ஸோ டைமென்ஷன் அஸ் பர் லெட்டர்ஸ் தான். லெட்டருக்கு என்ன டைமென்ஷனோ சேம் அதே டைமென்ஷன் தான் இந்த பிளைண்ட் லிட்ரேச்சருக்கும் பொருந்தும். வெயிட் பார்த்தீங்கன்னா நம்ம இன்லேண்ட்ல இருக்கிற மாதிரியே தான். அதிகபட்சமாக 7 கிலோ வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், இந்த பிளைண்ட் லிட்ரேச்சர் அப்படிங்கிற கேட்டகரியில் நாம அமைச்சிக்கலாம். சரிங்களா? இது ஸோ இன்கேஸ் அப்புறம் வேற என்ன பண்ணணும், வேற should enable quick and easy examination of the ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, லெட்டர்ஸை தவிர்த்து வேற எதுவாக இருந்தாலும் ஓப்பன் கண்டிஷன் அல்லது உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு ஈஸியா பார்க்கக்கூடிய விதத்துல தான் வந்து அது இருக்கணும் அப்படின்ட்டு நாம சொல்லியிருப்போம். அப்புறம் இந்த செகோகிராம்ஸ் இல்லைங்களா, ஒரு வார்த்தை சொன்னீங்களா, ஷுட் பியர் த இன்ஸ்கிரிப்ஷன் ப்ரிஃபரபிளி இன் பிரிண்டட் லேபிள், அதாவது எழுதவோ அல்லது முடிஞ்ச அளவுக்கு அதை பிரிண்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்கணும், செகோகிராம் அப்படிங்கிற வார்த்தையை வந்துட்டு அதனுடைய இந்த டாப் ரைட் கார்னர்ல இந்த செகோகிராம்ங்கிற வார்த்தையை எழுதவோ அல்லது பிரிண்ட் பண்ணி ஒட்டவோ செஞ்சிருக்கணும். சரிங்களா? இது வந்து பிளைண்ட் லிட்ரேச்சர் அப்படிங்கிறத குறிப்பிடுறதுக்காக, தெரியப்படுத்துறதுக்காக இந்த வார்த்தைகள் கண்டிப்பா மென்ஷன் பண்ணியிருக்கணும். அப்புறம் should invariably show the address of the sender also, கண்டிப்பா என்ன இருக்கணும், அனுப்புனருடைய முகவரியும் வாங்குறவுடைய முகவரியும் கண்டிப்பா இருக்கணும். அனுப்புனர் முகவரி இல்லாம அனுப்ப முடியாது. சரிங்களா? ஸோ 2 அனுப்புறவுடைய முகவரியும் வாங்குறவுடைய முகவரியும் கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா நாம அதை சில டைம்ல நமக்கு தேவைப்படும் இல்லையா, அனுப்புறவர் யாரு, ஒரு பிளைண்ட் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கா, ஒரு பிளைண்ட் இன்ஸ்டியூஷன்ல இருந்து வந்திருக்கா. ஸோ அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் அனுப்புறவருடைய முகவரி கண்டிப்பா இங்க இருக்கணும். அனுப்புறவுடைய முகவரி வாங்குறவுடைய முகவரி கண்டிப்பா இங்க இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கண்டிஷன். ஸோ போஸ்டேஜ் வந்து நம்ம ஃப்ரீ இல்லைங்களா, நம்ம இன்லேண்ட்லேயே அதை நம்ம சொல்லியிருப்போம். போஸ்டேஜுங்கிற அதுக்கு என்ன கிடையாது, எக்ஸம்ட் ஃப்ரம் போஸ்டேஜ் ஃபீ, எந்த விதமான போஸ்டேஜும் அவங்க வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது எப்போ அப்படின்னா சர்ஃபஸ்ல அனுப்புறதா இருந்துச்சுன்னா. இன்கேஸ் இந்த பிளைண்ட் லிட்ரேச்சரை வந்துட்டு ஏர் டிரான்ஸ்மிஷன், ஏர்மெயில் அனுப்பணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதுக்கான ஏர் சர்சார்ஜ் வந்து கண்டிப்பா பெய்ட் பண்ணி தான் ஆகணும். மற்றபடி போஸ்டேஜ் பெய்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப் டு 7 கிலோகிராம் நம்ம இன்லேண்ட்ல எதே கண்டிஷன் தான் சொல்லியிருப்போம். நார்மலா போஸ்டேஜ் வேண்டியதில்லை. ஏர்மெயில் அனுப்புறதா இருந்துச்சுன்னா ஏர் சர்சார்ஜ் பெய்ட் பண்ற மாதிரி இருக்கும். இங்கேயும் இந்த ஃபாரின் ஆர்டிகளுக்கும் அதே தான், போஸ்டேஜ் வேண்டியதில்லை. பட் ஏர்ல போற சர்ஃபஸ்ல மட்டும் போறதா இருந்துச்சுன்னா எந்த போஸ்டேஜ் இல்லாமல் அமைச்சிடலாம். இன்கேஸ் ஏர்மெயில போகணும் அப்படின்னா இந்த ஏர் சர்சார்ஜ், அந்தந்த கண்ட்ரிக்கான ஏர் சர்சார்ஜ் என்னவோ அந்த ஏர் சர்சார்ஜ் அவங்க பெய்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுல ஏதாச்சும் பிரீச் ஆஃப் கண்டிஷன், நம்ம சொன்ன ஏதோ எழுதாம விட்டாங்க, செகோகிராம் எழுதாம விட்டுட்டாங்க, அல்லது உள்ள வந்துட்டு ஏதோ கம்யூனிகேஷன் வச்சிருக்காங்க, ஸோ அந்த மாதிரியான ஏதாச்சும் பிரீச் ஆஃப் கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா இதை அனுப்புற சென்டருக்கே வந்து இந்த ஆர்டிகிள் வந்து சென்டருக்கே திருப்பி அனுப்பப்படும். அப்புறம் இதை லெட்டராவோ அல்லது ஸோ இன்கேஸ் 2 kg உள்ளாடி இருந்துச்சுன்னா லெட்டரா ட்ரீட் பண்ணிக்கலாம், அல்லது 2 kg மேலே இருக்கு அப்படிங்கிறப்ப வந்துட்டு பார்சலா ட்ரீட் பண்ணி இன்டர்னல் நம்ம உடைய இன்லேண்ட் ரேட்ல என்ன சார்ஜஸ் வருமோ இந்த சார்ஜஸை இந்த சென்டர்கிட்ட இருந்து நாம கலெக்ட் பண்ணிக்கணும். இது வந்துட்டு பிளைண்ட் லிட்ரேச்சர். சரிங்களா? ஸோ அடுத்த செக்ஷன் அது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏர்மெயில் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இது வரைக்கும் பொதுவான இந்த இதை பார்த்துருப்போம். ஏர்மெயிலுக்கான ஸ்பெசிஃபிக்கான சில கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ ஏர்மெயில் அப்படிங்கிறத வந்துட்டு வழக்கமா நம்ம இன்டர்நேஷனல் மெயில நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, எய்தர் சர்ஃபஸ் டிரான்ஸ்மிஷன் அல்லது ஏர் டிரான்ஸ்மிஷன். ஸோ ஏர் டிரான்ஸ்மிஷன்ல போகணும், இந்த நம்ம அனுப்புற ஆர்டிகிள் ஏர் டிரான்ஸ்மிஷன்ல போகணும் அப்படின்னா எப்பவுமே என்ன பண்ணணும், அடிஷனல் சர்சார்ஜ், அந்த ஏர் சர்சார்ஜ் நம்ம அடிஷனலா பே பண்ணணும். கம்பைன் சார்ஜஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கம்பைன் சார்ஜஸ்ங்கிறது இந்த ஏரோகிராம் அல்லது வந்து இந்த போஸ்ட் கார்டு, இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா தனியா ஏர் சர்சார்ஜுங்கிறது பெய்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதுக்கான அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கம்பைன் சார்ஜஸ், அந்த சார்ஜஸ்ங்கிறது வந்து ஏர்மெயிலுக்கான சார்ஜஸும் இன்க்ளூட் பண்ணதான் இந்த கம்பைன் சார்ஜஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ ஏர்மெயிலுக்கும் போஸ்ட் கார்டுக்கும் கம்பைன் சார்ஜஸ் வரும். மற்றபடி எந்த ஆர்டிகிளா இருந்தாலும் அதுக்கான போஸ்டேஜ் ஒட்டிக்கணும். போஸ்டேஜோட சேர்த்து அடிஷ்னலா ஏர் சர்சார்ஜுக்கான சார்ஜும் ஓட்டியிருக்கணும். அப்பதான் வந்துட்டு அது ஏர்மெயிலா கருதப்பட்டு ஏர்ல டிரான்ஸ்மிஷன் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இதை வந்துட்டு 2 குரூப் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா லெட்டர்ஸ் அண்ட் கார்ட்ஸ், அல்லது இந்த மாதிரியான ஒரு இது எழுதியிருப்பாங்க. லெட்டர்ஸ் கார்டஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எழுதியிருப்பாங்க. அதாவது லெட்டர், போஸ்ட் கார்டு, ஏரோகிராம், இந்த 3ம் இந்த கேட்டகரியில் வரும். லெட்டர் கார்ட்ஸ் எல்சி. ஸோ இந்த எல்சிங்கிறது என்னன்னா லெட்டர்ஸ் அண்ட் கார்ட்ஸ் அல்லது லெட்டர்ஸ் எட் கார்டஸ். ஸோ அதுதான் வந்து ஷார்ட்டா என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா எல்சி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க.
இன்னொன்று ஏஓ, அதாவது இந்த லெட்டர் போஸ்ட் கார்டு ஏரோகிராம் இதை தவிர்த்த மற்ற ஆர்டிகல்ஸ், இந்த பிரிண்டட் பேப்பர்ஸ் ஆகட்டும், ரெஜிஸ்டர்ட் நியூஸ் பேப்பர் ஆகட்டும், அல்லது ஸ்மால் பேக்கெட்ஸ், பிளைண்ட் லிட்ரேச்சர், ஸோ இதெல்லாம் எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஏஓ, அதாவது இதை தவிர்த்த மீதி ஆர்டிகல்ஸ், இந்த லெட்டர் போஸ்ட் கார்டு ஏரோகிராம் தவிர்த்த மீதி ஆர்டிகலை ஏஓ அப்படின்ட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. அதாவது ஆட்ரஸ் ஆப்ஜெக்ட்ஸ், ஸோ லெட்டர்ஸ் எட் கார்டஸ் அல்லது அது எல்சின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. அது வந்துட்டு லெட்டர் கார்டு அப்புறம் ஏரோகிராம், சரிங்களா. அது தவிர்த்த மீதி எல்லாமே ஏஓ அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ இந்த கம்பைன் இந்த சர்சார்ஜ், ஏர் சர்சார்ஜை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் அந்த டேரிஃப்ல காமிச்சிருப்பேன். ஏர் சார்ஜ் நம்ம ஒரு ஆர்டிகல் அனுப்புறோம் அப்படிங்கிறப்ப வந்து இது வந்து பேசிக் டேரிஃப். இந்த பேசிக் டேரிஃப்ங்கிறது சர்ஃபஸ்ல போறதுக்கு மட்டும்தான். இந்த சர்ஃபஸை தாண்டி ஏர்ல போகணும் அப்படின்னா நம்ம அடிஷ்னலா ஏர் சர்சார்ஜ் நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். அது எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அதை கொஞ்சம் கேட்டகரியா குரூப் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏசியாக்குள்ள இருக்கிற கண்ட்ரிஸுக்கு பார்த்தீங்கன்னா போஸ்டேஜோட சேர்த்து ஏர்மெயில அனுப்பணும் அப்படின்னா $4 அடிஷனலா பே பண்ணிக்கணும். யூரோப் கண்ட்ரிஸுக்கு அனுப்புறதா இருந்துச்சு, யூரோப்புக்கும் சரி ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸுக்கும் சரி, அங்கே நாம அனுப்புறதா இருந்துச்சுன்னா $5 அடிஷனலா ஏர் சர்சார்ஜா பே பண்ணிக்கணும். நார்த் அமெரிக்கா அண்ட் ஆஸ்திரேலியா, ஸோ அங்கே இருக்கிற கண்ட்ரிஸ்க்கு அனுப்புறதா இருந்துச்சு அப்படின்னா அடிஷனலா $8 ஏர் சர்சார்ஜா பே பண்ணிக்கணும். அப்புறம் சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் அதுக்கு அனுப்புறதா இருந்துச்சுன்னா ஏர் சர்சார்ஜ் $10 பே பண்ணிக்கணும். ஸோ டேரிஃபை பொறுத்த வரைக்கும் ரெண்டே குரூப்பாக தான் பிரிச்சிருப்பாங்க. எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா யூஎஸ்ஏ அதர் தேன் யூஎஸ்ஏ அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருப்பாங்க. பட் ஏர் சர்சார்ஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த 5 கேட்டகரியா பிரிச்சிருப்பாங்க, சரிங்களா. ஸோ நம்ம எப்பவுமே பார்க்க வேண்டியது டேரிஃப். ஸோ இந்த டேரிஃப்ங்கிறது சர்ஃபஸை டிரான்ஸ்மிஷன் பண்றதுக்கு, ஏர் டிரான்ஸ்மிஷன் பண்ணணும்னா அதோட சேர்த்து அடிஷனலா இந்த ஏர் சர்சார்ஜும் அவங்க பெய்ட் பண்ணிக்கணும், சரிங்களா. ஸோ அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா இந்த ஏரோகிராம்ஸ். ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ஏரோகிராமுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பேக்கெட்ஸு, ஸ்மால் பேக்கெட்டு, பிளைண்ட் லிட்ரேச்சர் அப்படிங்கிற மாதிரி ஏரோகிராமுக்குன்ட்டு எந்த விதமான ஒரு ஸ்பெசிஃபிக் கிளாஸ் வந்து இதில் கிடையாது, சரிங்களா. ஸோ ஏரோகிராம்ஸுங்கிறது அந்த பேர்ல இருக்குங்களா, ஏரோகிராம்ஸ் கண்டிப்பாக எப்படி தான் போயாகணும், ஏர்ல தான் அது போயாகணும். அதுக்கு சர்ஃபஸ் டிரான்ஸ்மிஷன் வேண்டியல ஆட்டோமேட்டிக்காகவே அதுக்கு தான் கம்பைன் சார்ஜஸ் தான் அதுக்கு போட்டிருப்பாங்க. நீங்கள் இந்த டேரிஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா ஏரோகிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $20 போட்டிருப்பாங்க. அதான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டே உங்களுக்கு சொன்னேன். இந்த பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ஸ்டார் மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த ஸ்டாருங்கிறது என்னன்னா அடிஷனல் ஏர் சர்சார்ஜ் பேட் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த ஸ்டாருக்கான குறியீடு. இந்த ஏரோகிராமுக்கும் ஏர்மெயில் போஸ்ட் கார்டுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாருங்கிறது போட்டுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து கம்பைன் சார்ஜஸ். ஸோ இதுக்கு தனியாக ஏர்மெயில் சார்ஜஸ், இந்த ஏர் சர்சார்ஜ் வந்து பெய்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போதைக்கு ஏரோகிராம் எந்த கண்ட்ரிஸுக்கு, எந்த நாட்டுக்கு அனுப்புறதா இருந்துச்சுனாலும் ஏரோகிராம் பார்த்தீங்கன்னா $20 அப்படிங்கிறத அதில் குறிப்பிட்டிருப்பாங்க, சரிங்களா. ஸோ ஏரோகிராம் எக்ஸ்க்ளூசிவ் பை ஏர், அதை வந்து கண்டிப்பாக இதில் தான் போய் ஆகணும். ஏர்ல மட்டும்தான் இந்த ஏரோகிராம் அனுப்பிச்சாகணும். சர்ஃபஸ் டிரான்ஸ்மிஷன் அதுக்கு வேண்டியதில்லை, சரிங்களா. இதுலேயும் என்ன அப்படின்னா நோ கரஸ்பாண்டிங் கேட்டகரி. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, சர்ஃபஸ் மேல இதுக்கு ஈக்குவலான எந்த கேட்டகரியும் இல்லை. ஸோ வென் இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை சர்ஃபஸ், ஏதோ ஒரு காரணத்தினால இதை வந்துட்டு ஏர்மெயில அனுப்ப முடியல, நம்ம இங்க இருந்து ஏரோகிராமா அனுப்பிச்சிருக்கோம், அது ஏதோ ஒரு காரணத்தினால ஏர்மெயில அனுப்ப முடியல அப்படின்னா அதை லெட்டரா தான் ட்ரீட் பண்ணிக்கணும், சரிங்களா. சர்ஃபஸ்ல போறப்போ அது வந்துட்டு சர்ஃபஸ்ல டிரான்ஸ்மிஷன் ஆகுதுன்னா அது வந்து எந்த கேட்டகரிக்குள்ளோடி வரும் அப்படின்னா லெட்டருங்கிற கேட்டகரிக்குள்ளோடி அதை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் ஷீட், ஏரோகிராம் கன்சிஸ்ட் ஆஃப் ஏ ஷீட், ஒரு சிங்கிள் ஷீட் தான் வச்சிருப்பாங்க. அதை ப்ராப்பரா ஃபோல்ட் பண்ணி நாம ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஷீட்ல தான் ஸோ ஏரோகிராம்ங்கிற இந்த வார்த்தை வந்துட்டு கண்டிப்பா குறிப்பிடப்பட்டிருக்கணும். இந்த சிங்கிள் ஷீட்ல தான் அதுக்கான கம்யூனிகேஷன் நம்ம உள்ளாடி எழுதியிருப்போம். இதை பார்த்தீங்க அப்படின்னா ஃபோல்டு பண்ணிக்கணும், ஃபோல்டட் அண்ட் கம்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். அதான் இதில் போட்டிருப்பாங்க, ஷீட் ஆஃப் பேப்பர் சூட்டபிளி ஃபோல்டட் அண்ட் கம். ஸோ உள்ள அவங்களுக்கான கரஸ்பாண்டன்ஸ் உள்ளாடி எழுதியிருப்பாங்க. ஸோ எழுதிக்கிட்டு நம்ம இன்னல்ல பார்த்துருப்போம் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் ஃபோல்டு செகண்ட் ஃபோல்டு சேம் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு கேட்டகரி தான் இந்த ஏரோகிராம்ங்கிறது. ஸோ இதில் உள்ளாடி கண்டென்ட் எழுதியிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் ஃபோல்டு அப்புறம் செகண்ட் ஃபோல்டு. ஸோ 2 ஃபோல்டு பண்ணுறப்போ மொத்தம் 3 லேயர்ஸாக வந்து அது நமக்கு ஃபோல்ட் ஆகி வந்திருக்கும். சைஸ், இதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் சைஸ் பெர்மிசிபிள் ஃபார் ஃபோல்டட் ஏரோகிராம்ஸ் பார்த்தீங்கன்னா லெட்டர் மாதிரி தான், கிட்டத்தட்ட லெட்டருக்கான அதே ஸ்பெசிஃபிகேஷன் தான். 90 × 140 மில்லிமீட்டர்ல வந்து இதில் இருக்கணும் ஃபோல்டடா இருக்கிறப்போ. இந்த ஃபோல்டு பண்ணதுக்கு அப்புறம், ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணதுக்கு அப்புறம் அதோடைய சைஸ் என்னவா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த லெட்டர்னுடைய சைஸ் மினிமம் பார்த்தீங்கன்னா லெட்டர்னுடைய சைஸாக இருக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 110 × 220 இதை தாண்டி இருக்கக்கூடாது. ஸோ மினிமம் 90 × 140, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த 110 × 220. இதை தாண்டி போறப்ப தான் நம்ம எங்க வரும் அப்படின்னா பிரீச் ஆஃப் கண்டிஷன்ங்கிற கேட்டகரிக்கு படி
வந்துடும். இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த லென்த்துக்கும் விட்த்துக்குமான அந்த ரேஷியோ. ஸோ இது ஆல்ரெடி நம்ம போஸ்ட் கார்டில் படிச்சிருப்போம். என்னவா இருக்கணும் அப்படின்னா, லென்த் பார்த்தீங்கன்னா வித்தை விடவும் அட்லீஸ்ட் √2 வித் இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது வித் இன்டூ 1.5 1.4 அந்த மாதிரியான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன். வித் ஸ்கொயராக இருக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் ஸ்கொயருங்கிறப்போ ரெண்டுமே ஒரே அளவில் இருக்கு இல்லைங்களா, இன்டூ 1. ஸோ இன்டூ 1.4 போடுறப்போ இந்த வித்தை விடவும் லென்த் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அது இருக்கணும். வெயிட், ஸோ ஒரு தொடர் நம்முடைய லாஸ்ட் கிளாஸ்ல கேட்டிருந்தாங்க அதனுடைய வெயிட் என்ன அப்படிங்கிறது. அதனுடைய வெயிட் 3 கிராம்ஸ். சரிங்களா? ஒரு ஏரோகிராமுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 3 கிராம்ஸ், அதான் அதனுடைய வெயிட். சரிங்களா? ஸோ அப்புறம் ஃப்ரண்ட் ஆஃப் த ஏரோகிராம் ஷுட் பி ரிசர்வ்டு ஃபார் அட்ரஸ், த ப்ரீபேமெண்ட் அண்ட் சர்வீஸ் நோட்ஸ் ஆர் லேபிள். ஸோ இதனுடைய முன்பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முன்பகுதியில் என்ன இருக்கலாம் அப்படின்னா ரிசர்வ்டு ஃபார் அட்ரஸ். ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய அட்ரஸை எழுதுறதுக்காகவோ அண்ட் ப்ரீபேமெண்ட் அண்ட் சர்வீஸ் நோட்ஸ். ப்ரீபேமெண்ட்ஸ்னா அந்த ஸ்டாம்ப் இல்லைங்களா, ஸ்டாம்ப் போட்டுறதுக்காகவும் அல்லது ப்ளஸ் இந்த அட்ரஸ் எழுதிக்கிறதுக்காகவும் இந்த முன்பக்கத்தை யூஸ் பண்ணிக்கலாம். அது போக சர்வீஸ் நோட்ஸ் ஆர் லேபிள். சர்வீஸ் நோட்ஸ்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இன்ஸ்ட்ரக்ஷன், சர்வீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிருக்கீங்க இல்லைங்களா, டூ நாட் ரிட்டர்ன் அல்லது டூ நாட் ரீடைரக்ட், அந்த மாதிரி ஏதாச்சும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாச்சுன்னா கூட இந்த முன்பகுதியில் ஏதாச்சும் இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதிக்கலாம். சரிங்களா? இட் ஷுட் பியர் த பிரிண்டட் இண்டிகேஷன் ஏரோகிராம். இந்த ஏரோகிராம்ங்கிற வார்த்தை கண்டிப்பா அதுல என்ன இருக்கணும், கண்டிப்பா இடம் பெற்றிருக்கணும். சரிங்களா? ஏரோகிராம்ங்கிற வார்த்தை கண்டிப்பா இடம் பெற்றிருக்கணும். நோ என்க்ளோசர்ஸ் ஆர் அலௌடு. நாம இன்லாண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஐஎல்சி அனுப்புறோம் இல்லைங்களா, ஐஎல்சி அதே மாதிரி தான் நம்ம கண்டிஷன் சொல்லுவோம். என்ன இருக்கக்கூடாது, உள்ளாடி நீங்க எழுதிக்கலாம், அதுல மேட்டர்ஸ் இருக்கலாம், உள்ளாடி கம்யூனிகேஷன் இருக்கலாம், பட் என்ன இருக்கக்கூடாது, என்க்ளோசர்ஸ் வேற ஒரு அடிஷ்னலா ஒரு பேப்பரை வந்துட்டு அது அந்த இதுக்கு இதோட சேர்த்து உள்ளாடி என்க்ளோஸ் பண்ணி அனுப்பலாமா அப்படின்லாம் கேட்டா நம்ம அனுப்ப முடியாது. சேம் நம்மளுடைய இன்லாண்டுக்கு இருக்கிற அதே மாதிரி இன்லாண்ட் ஐஎல்சியில் இருக்கிற அதே மாதிரியான கண்டிஷன் தான். உள்ளாடி வேற எந்த என்க்ளோசர்ஸும் இருக்கக்கூடாது. ஒரு சிங்கிள் ஷீட் தான், அதில் அவங்களுடைய எழுதிக்கலாம், அதை அவங்க மடிச்சு அனுப்பிச்சிக்கலாம், ஃபோல்டு பண்ணி ஒட்டி அனுப்பிச்சிக்கலாம். பட் அதுக்கு உள்ளாடி ஏதாச்சும் அடிஷனல் பேப்பரோ அல்லது வேற ஏதாச்சும் சிறிய பொருட்களோ எதையுமே உள்ள நோ என்க்ளோசர்ஸ், எந்த விதமான என்க்ளோசர்ஸும் இருக்க கூடாது, அதான் போட்டிருப்பாங்க. அப்புறம் அட்டாச்மெண்ட், எந்த அட்டாச்மெண்ட்டும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஏரோகிராம் வச்சுக்கிட்டு இதோட சேர்த்து வேற எதையாச்சும் பின் பண்ணிக்கலாமா, வேற ஏதாச்சும் அட்டாச் பண்ணிக்கலாமான்னு கேட்டாச்சுன்னா அட்டாச்மெண்ட்டும் இருக்கக்கூடாது, எக்ஸப்ட் அட்வைஸ் ஆஃப் டெலிவரி. அதாவது நம்ம அக்னாலஜ்மெண்ட்ங்கிறோம் இல்லைங்களா, நம்ம இன்லாண்ட்ல பார்த்தோம்னா நம்ம ரிசீவ் லெட்டர் அனுப்புறப்போ அக்னாலஜ்மெண்ட் அனுப்புறோம் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஏரோகிராமுக்கும் என்ன அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படின்னா அட்வைஸ் ஆஃப் டெலிவரி அல்லது அக்னாலஜ்மெண்ட்ங்கிறத வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து வேற எதுவுமே வந்துட்டு நாம அதில் அட்டாச் பண்ணிக்க கூடாது. அப்புறம் இதுக்கு கம்பைன் போஸ்டேஜ் சார்ஜ், நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, கம்பைன் சார்ஜுங்கிறது வந்துட்டு தனியா ஏர் சார்ஜுங்கிறது பெய்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க பெய்ட் பண்ற அமௌண்டே எதுக்காக பார்த்தீங்கன்னா ஏர் சார்ஜ் எல்லாம் சேர்ந்த அமௌண்ட் தான் அதுல பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தனியா ஏர் சார்ஜுங்கிறது பெய்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்கேஸ் இந்த கண்டிஷன் ஏரோகிராமுக்கான கண்டிஷனை வந்து நம்ம எதுவும் ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படின்னா அதை வந்து என்னவா ட்ரீட் பண்ணிப்போம் அப்படின்னா லெட்டரா ட்ரீட் பண்ணிப்போம். சரிங்களா? ஸோ இந்த ஏர்மெயில், ஒரு ஏர்மெயில் ஆர்டிக்கல் அனுப்புகிறோம், எதாக இருந்தாலும் சரி, அது ஏரோகிராமாக இருந்தாலும் சரி அல்லது வேற எந்த விதமான ஒரு ஏர்மெயில் ஆர்டிக்கல், ஒரு ஆர்டிக்கல் ஏர்மெயிலில் போகணும், அது பிரிண்டட் பேப்பர்ஸாக இருக்கலாம் அல்லது லெட்டராக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அது ஏர்மெயிலில் அனுப்பணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பார் ஏவியன் அல்லது பை ஏர்மெயில் அப்படிங்கிற வார்த்தை வந்து கண்டிப்பாக அதில் இடம் பெற்றிருக்கணும். இதை பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க, பை ஏர்மெயில் அல்லது பார் ஏவியன் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்துட்டு இதில் குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ இந்த வார்த்தை வந்துட்டு கண்டிப்பாக என்ன பண்ணிருக்கணும், அந்த முன்பகுதியில் அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு முன்பகுதியில் இடது பக்கத்தில் வந்துட்டு எய்தர் ஏ ஸ்பெஷல் ப்ளூ லேபிள் அல்லது ஸ்டாம்ப் ஆஃப் இம்ப்ரெஷன் பியரிங் த வேர்ட்ஸ் பார் ஏவியன், அந்த பை ஏர்மெயில் அல்லது பார் ஏவியன்கிற இந்த வார்த்தை கண்டிப்பாக என்ன பண்ணிருக்கணும், ஏர்ல டிரான்ஸ்மிட் ஆக வேண்டிய ஒரு ஆர்டிகல் நீங்கள் ஏர்ல டிரான்ஸ்மிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வார்த்தையை வந்து கண்டிப்பாக அதில் இடம் பெற்றிருக்கணும், அதான் அதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்கேஸ் இந்த ஏர்மெயில் ஆர்டிக்கல் நம்ம அனுப்புகிற ஏர்மெயில் ஆர்டிக்கல் ஏதாச்சும் அன்பெய்டு அல்லது இன்சஃபிஷியன்ட்லி பெய்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அன்பெய்டு அண்ட் இன்சஃபிஷியன்ட்லி பெய்ட் ஆர்டிகல்ஸ் வெளியே அதை 2 கண்டிஷன் அதில் கொடுத்துருப்பாங்க. ஒன்று, அனுப்புறவருடைய பெயர் முகவரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், அனுப்புறவருடைய பெயர் முகவரி இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு ஏர்மெயில் ஆர்டிக்கல் ஒரு ஆர்டிக்கல் ஏர்மெயில் அனுப்பணும்னு போட்டிருக்காங்க, ஏர்மெயில்ங்கிற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்துட்டு அவங்க அனுப்புறவங்களுடைய பெயர் இருக்குது, பின்பகுதியில் வந்துட்டு அது அனுப்புறவங்களுடைய பெயர் இருக்கு அப்படின்னா அல்லது அதை வந்துட்டு ஈஸியாக ட்ரேஸ் பண்ண முடியுது அப்படின்னா இந்த ஆர்டிகல் வில் பி ரிட்டன் டு த சென்டர். ஸோ அந்த சென்டருக்கு வந்து நாம அந்த ஏர்மெயில் அந்த ஆர்டிகலை திரும்ப அனுப்புவோம் ஃபார் மேக்கிங் ஆஃப் த டெஃபிஷியன்சி அண்ட் ரீபோஸ்டிங். ஸோ நம்ம அந்த கஸ்டமருக்கு
திருப்பி அனுப்பிச்சு இவ்வளவு டெஃபிஷியன்சி இருக்கு, நீங்க கூட இன்னும் 10 ரூபா ஓட்டணும், அதை 20 ரூபா ஓட்டணும். ஸோ அந்த மாதிரி எவ்வளவு டெஃபிஷியன்சி அப்படிங்கிற மென்ஷன் பண்ணி இந்த ஆர்டிக்கலை கஸ்டமருக்கு நாம திரும்ப அனுப்புவோம். அந்த கஸ்டமர் என்ன பண்ணிப்பாங்க, ஸோ எவ்வளவு டெஃபிஷியன்சி அந்த அந்த டெஃபிஷியன்சி அவங்க ஒட்டி மறுபடியும் அவங்க என்ன பண்ணிக்கலாம், ரீபோஸ்டிங் பண்ணிக்கலாம். சரிங்களா? Such article will be forwarded by air if posted with the request stamps and notice of insufficient postage. அதாவது அதில் போட்டாங்க அப்படின்னா மறுபடியும் அதை என்ன பண்ணிக்கலாம், ஏர்லயே அதை வந்துட்டு ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரம் அட்ரஸ் இருக்கு, ஒரு ஆர்டிகல் இருக்கு, ஃப்ரம் அட்ரஸ் இருக்கு, சார்ஜ் வந்துட்டு கம்மியா பே பண்ணியிருக்காங்க, போஸ்டேஜ் ஸ்டாம்ப் கம்மியா ஒட்டியிருக்காங்க அப்படின்னா அந்த அனுப்புனருக்கு ஃப்ரம் அட்ரஸுக்கு இந்த ஆர்டிகல் திரும்ப அமைச்சு எவ்வளவு டெஃபிஷியன்சி இருக்கோ அந்த டெஃபிஷியன்ஸை ஒட்டி ரீபோஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற நோட்ஸோட நம்ம அவங்களுக்கு திரும்ப அனுப்பிச்சுடுவோம். ஸோ அந்த ஆர்டிகல் அந்த கஸ்டமர் அதை ரிசீவ் பண்ணி டெஃபிஷியன்சிக்கான அந்த போஸ்டேஜை ஒட்டி ரீபோஸ்ட் பண்ணும் பட்சத்துல அந்த ஆர்டிக்கலை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஏர்மெயிலே நாம திரும்ப அனுப்பிச்சிக்கலாம். இதுவே அந்த ஆர்டிக்கல்ல வந்துட்டு கஸ்டமருடைய பேர் இல்லை, அனுப்புறவருடைய பேர் இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு அப்படி பேர் இல்லாத பட்சத்துல ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயில் மெயிலிங்களா, அதாவது லெட்டர், போஸ்ட் கார்டு, ஏரோகிராம், இதுக்கு என்ன பண்ணலாம், இதை தவிர்த்து மற்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுவே ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெயிலா இருந்துச்சு அப்படின்னா அதை இதெல்லாம் செக் பண்ணணும் அப்படி பார்ப்பாங்க. செக் பண்ணோம் அப்படின்னா ஸோ 75% ஆஃப் ஏர் சர்சார்ஜ் பே பண்ணியிருக்காங்களா. ஸோ உதாரணத்துக்கு ஸோ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஆஸ்திரேலியாவுக்கு ஒருத்தர் ஏர்மெயில் அனுப்பணும். ஸோ இது ஒரு 1/2 kgக்கு நான் செக் பண்ணியிருப்பேன். ஒருத்தர் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு ஏர்மெயில் அனுப்பணும் அப்படின்னா 500 கிராம்ஸ் இருக்கு அப்படின்னா அவர் வந்துட்டு மொத்தமா போஸ்டேஜ் வந்து 625 பிளஸ் ஏர் சர்சார்ஜ் 200 ரூபாய். ஸோ சேர்த்து 825 ரூபாய் அவரு ஒட்டியிருக்கணும் இல்லைங்களா. ஸோ இங்க அவர் என்ன ஒட்டியிருக்காரு அப்படின்னா 800 ரூபாய்க்கான போஸ்டேஜ் பே பண்ணியிருக்காரு. இப்போ இங்க என்னன்னா 800ங்கிறது எதை பொறுத்து மாறுது அப்படின்னா போஸ்டேஜ் வந்து 625 ரூபா தான். ஸோ போஸ்டேஜ் கரெக்டா ஒட்டியிருக்கிறாரு. ஏர் சர்சார்ஜ்ல குறைஞ்சபட்சம் 75% அதில் பெய்ட் பண்ணியிருக்கணும். ஸோ 75% ஏர் சர்சார்ஜ் எவ்வளோன்னு சொல்லியிருக்கோம், 200 ரூபாய். 200 75% பார்த்தீங்கன்னா 150 ரூபாய். ஸோ இவர் எவ்வளவு பே பண்ணியிருக்காரு, இது போக போஸ்டேஜ் மொத்தம் 800 ரூபாய் கட்டியிருக்காரு. அதில் 625 ரூபாய் போஸ்டேஜுக்கு போயிடும், 175 ரூபாய் ஏர் சர்சார்ஜுங்கிற இந்த கணக்குக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இவரு இந்த 75% ஆஃப் ஏர் சர்சார்ஜ் 75% ஆஃப் இந்த ஏர் சர்சார்ஜ் 150 தான். ஸோ 150 தாண்டி இவர் என்ன பண்ணியிருக்காரு, பே பண்ணியிருக்காரு. பட் டோட்டலா பாத்தீங்கன்னா இவர் எவ்வளவு பே பண்ணிருக்காருன்னா 825 ரூபாய் பே பண்ணிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஆர்டிகிளை நாம ஏர்லயே அனுப்பிச்சு விட்டுறலாம். சரிங்களா. இப்போ சென்டருக்கு, ஏன்னா நமக்கு சென்டருக்கு அட்ரஸ் இல்லை, சென்டர் அட்ரஸ் இருந்துச்சுன்னா நம்ம சென்டருக்கு திரும்ப அனுப்பிச்சு இதை ஒட்ட சொல்லிடலாம். இப்போ சென்டருடைய அட்ரஸ் இல்லாத பட்சத்துல ஃபார்வர்ட் பை ஏர். ஸோ அட்லீஸ்ட் 75% போஸ்டேஜ் ஃபுல்லா பே பண்ணியிருக்காங்க. போஸ்டேஜையும் தாண்டி அந்த ஏர் சர்சார்ஜுங்கிற கணக்குல குறைஞ்சபட்சம் 75% பெய்ட் பண்ணியிருந்தாருன்னா அந்த ஆர்டிகிளை ஏர்லயே நாம ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். டாக்ஸ் போட்டுப்போம். வழக்கமான அந்த கிளாஸ் 24ல பார்த்தோம் இல்லைங்களா, எப்படி டாக்ஸ் போடுறது அப்படின்ட்டு பார்த்துருந்தோம். நம்மளுடைய ஸோ என்ன எவ்வளோ டெஃபிஷியன்சி பை நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்லாப்ல என்ன அமௌண்ட். ஸோ இந்த மாதிரி டாக்ஸ் போட்டு அதை ஏர்லயே ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க ஏர்மெயிலுக்கு தான் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, ஏர்மெயில் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏர்மெயில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, போஸ்டேஜ் பே பண்ணியிருக்காங்க, ஏர் சர்சார்ஜ்ல குறைஞ்சபட்சம் 75% பெய்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ஆர்டிகிளை என்ன பண்ணிக்கலாம், ஏர்லயே நாம டாக்ஸ் போட்டு ஏர்மெயிலாவே ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். அல்லது இதுவே இந்த ஆர்டிகிள், அதாவது போஸ்ட் கார்டாவோ அல்லது இந்த கம்பைன் சார்ஜஸ் அப்ளிகபிள் ஆகுது இல்லையா, போஸ்ட் கார்டாவோ அல்லது ஏரோகிராமா இருந்துச்சுன்னா குறைஞ்சபட்சம் 50%. ஏன்னா அங்க வந்து ஏர் சர்சார்ஜ்ங்கிறது இல்லை இல்லைங்களா. ஸோ அப்போ டோட்டல் சார்ஜஸ் இப்போ 20 ரூபா ஏரோகிராம் 20 ரூபா அப்படிங்கிறப்போ குறைஞ்சபட்சம் 10 ரூபாய் ஒட்டியிருந்தாங்க அப்படின்னா இங்கேயும் அதே தான், அதை டாக்ஸ் போட்டு மீதி டெஃபிஷியன்சி 10 ரூபாய். ஸோ டாக்ஸ் என்ன டாக்ஸ் போட்டு ஏர்லயே வந்து அதை ஃபார்வர்ட் பண்ணலாம். இல்ல போஸ்டேஜ் கரெக்டா இருக்கு, ஆனா இந்த இவர் வந்து அவர் ஒட்டியிருக்கிற சர்சார்ஜ் அமௌண்ட், ஏர் சர்சார்ஜ் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 50%க்கும் 75%க்கும் குறைவா இருக்கு, அல்லது இந்த கம்பைன் சார்ஜஸ்ல 50%க்கும் குறைவா இருக்குன்னா அதை சர்ஃபஸ்ல ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 800 ரூபாய் ஒட்டியிருக்கிறாரு. 800ங்கிறது போஸ்டேஜை விடவும் அதிகம். ஏர் சர்சார்ஜ் பாத்தீங்கன்னா ஏர் சர்சார்ஜ்ல 75%ஓட அதிகம் பே பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஆர்டிகிளை என்ன பண்ணிக்கலாம், ஏர்லயே நாம ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே அவர் 700 ரூபாய்க்கு பதிலாக 800 ரூபாய் ஒட்டணும். ஸோ மொத்தமா பாத்தீங்கன்னா 825 ரூபாய் ஒட்டி இருக்கணும். அவரு 825க்கு பதிலாக வெறும் 700 ரூபாய்க்கு தான் போஸ்டேஜ் ஒட்டி இருக்கிறாரு. அப்படிங்கிற பட்சத்துல ஸோ போஸ்டேஜுக்கு 625 ரூபாய் போயிடும். சர்சார்ஜுங்கிற கணக்குக்கு இந்த 75 ரூபாய் தான் வரும். இந்த 75 ரூபாங்கிறது இந்த ஏர் சர்சார்ஜோடைய 75% குறைவு இல்லைங்களா. இங்க பாத்தீங்கன்னா 200 ரூபாங்கிறது ஏர் சர்சார்ஜினுடைய 75 இந்த 175ங்கிறது ஏர் சர்சார்ஜினுடைய 75% அதிகமா இருந்துச்சு. அதனால நம்ம அதை ஃபார்வர்ட் பண்ணிக்கிறோம், ஏர்லயே ஃபார்வர்ட் பண்றோம். இங்க பாத்தீங்கன்னா போஸ்டேஜ் கரெக்டா ஒட்டியிருக்காங்க, பட்
சர்சார்ஜ், இந்த ஏர் சர்சார்ஜ் ஒட்டியிருக்காங்க. ஏர் சர்சார்ஜ் வந்துட்டு இந்த ரிக்வயர்டு ஏர் சர்சார்ஜோடவும் அதனுடைய 75% குறைவா இருக்கு அப்படிங்கறதுனால இதை வந்துட்டு என்னவா ஃபார்வர்ட் பண்ணுவோம், சர்ஃபஸ்ல ஃபார்வர்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் ஏர்லேயே ஃபார்வர்ட் பண்றோம், செகண்ட் கேஸ் சர்ஃபஸ்ல ஃபார்வர்ட் பண்றோம். இன்கேஸ் இந்த போஸ்டேஜோடவுமே கம்மியா ஓட்டிருக்காங்க. போஸ்டேஜ் ரிக்வயர்டு பாத்தீங்கன்னா 625 ரூபாய் இல்லைங்களா? போஸ்டேஜ் ரிக்வயர்டு 625 ரூபாய். ஸோ 600 ரூபாய் தான் ஓட்டிருக்காங்க பட்சத்துல ஃபார்வர்ட் பண்ண முடியாது. இட் ஷுட் பி ரிட்டன் டு த சென்டர். சென்டருக்கு தான் நாம அதை திரும்ப சாரி ஷுட் நாட் பி ரிட்டன் டு த சென்டர், ஏன்னா ஃப்ரம் அட்ரஸ் கிடையாது. ஸோ இது வந்து சார்ஜ் பண்ணி என்ன டாக்ஸ் அமௌண்ட்டோ ஃபுல் டாக்ஸ் அமௌண்ட் ரிசீவர் கிட்ட இருந்து வாங்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம ஒரு வாட்டி கூட பண்ணிக்கலாம். சரிங்களா? பிரிண்டட் பேப்பர்ஸ் வந்து பார்த்தோம். பிரிண்டட் பேப்பர்ஸ்னுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்னவா இருக்கணும் அதை பார்த்துருப்போம். தென் வந்துட்டு எதெல்லாம் அனுமதிக்கலாம், பிரிண்டட் பேப்பர்ஸ்ல எதெல்லாம் அனுமதிக்கலாம். அப்புறம் ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்டேஜ் பெய்டு, அதாவது வந்துட்டு அவங்க ஸ்டாம்ப் ஓட்டாமல் அனுப்புறாங்க, அதாவது WPPங்கிற மாதிரி அனுப்புறாங்க அப்படின்னா ஸோ அந்த போஸ்டேஜ் பெய்டு அல்லது போர்ட் பேய்ங்கிறது கண்டிப்பாக அதில் ஒட்டியிருக்கணும், அந்த எழுதப்பட்டிருக்கணுங்கிற பார்த்தோம். அப்புறம் டைமென்ஷன் எல்லாமே லெட்டர்னுடைய டைமென்ஷனை தான் ஒத்துருக்கணும். வெயிட் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக பிரிண்டட் பேப்பர்னா 2 கிலோகிராம், அதிகபட்சமாக இந்த புக்காவோ அல்லது இதாவோ அல்லது இந்த பேம்ப்ளெட்ஸாவோ இருந்துச்சுன்னா 5 கிலோகிராம் வரைக்கும் அனுப்பிச்சிக்கலாம். கண்டிப்பாக இது வந்துட்டு பிரீச் ஆஃப் கண்டிஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது சென்டருக்கு திரும்ப அனுப்பிச்சு அதுக்கான போஸ்டேஜை வந்துட்டு திரும்ப பெய்ட் பண்ணி ரீபோஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் அன்பெய்டாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அன்பெய்டாக இருக்கும் பட்சத்தில் ஏர் டிரான்ஸ்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? இந்த சார்ஜஸ் சென்டருக்கு திரும்ப ரிட்டர்ன் பண்ணிப்போம். அவங்கள்ட்ட இருந்து அந்த சார்ஜஸ் வந்து நாம பார்சலாவோ அல்லது லெட்டராவோ ஏதோ ஒன்று என்ன கேட்டகரிக்கு அது கம்ஃபர்ட்டாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ் பண்ணி கஸ்டமர்ட்ட இருந்து வாங்கிப்போம். ஸோ அது ரெஜிஸ்டர் நியூஸ் பேப்பர் அல்லது அந்த பிரிண்டட் பேப்பர்ஸ்ங்கிற கேட்டகரி. அடுத்த கிளாஸ் என்ன பார்த்தோம்னா பல்க் பேக் பார்த்தோம். பல்க் பேக் 5 கிலோல இருந்து 30 கிலோ வரைக்கும் அனுப்பிச்சிக்கலாம்ங்கிறத பார்த்தோம். அதோடைய சைஸ் என்னவா இருக்கணும், அப்புறம் இந்த யாருக்கு வந்து பெர்மிஷன், ஹெட் ஆஃப் த சர்க்கிள் இந்த பெர்மிஷன் வாங்கியிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க அதுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் அவங்க பே பண்ணணும். ஸோ மாசம் நம்ம அவங்களுக்கு பில் அனுப்பும். அந்த பில் தொகையை 10ஆம் தேதிக்குள்ள 10ஆம் தேதியில நம்ம பில் அனுப்பும். அந்த பில்லுடைய தொகையை வந்துட்டு அவங்க 7 நாட்களுக்கு கூட கட்டணும். இன்கேஸ் அவங்க கட்ட தவறிட்டாங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து அவங்களோட செக்யூரிட்டி டெபாசிட்ல இருந்து கழிச்சிப்போம். அப்புறம் ஸ்மால் பேக்கெட்ஸ் நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா, அது வந்து பல்க் பேக்குங்கிற கேட்டகரி. அப்புறம் ஸ்மால் பேக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் சின்ன பொருட்கள், டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் ஏதாச்சும் பொருட்கள் அனுப்புறதுக்கு இதை யூஸ் பண்ணிப்போம். அதோட ஸ்பெசிஃபிகேஷன் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா இதுவும் ஸ்பெசிஃபிகேஷன் டைமென்ஷன் எல்லாமே ஈக்குவல் டு லெட்டர் தான். வெயிட் பார்த்தீங்கன்னா 2 கிலோகிராமுக்கு மேலே போகக்கூடாது. ஒரு சில கண்ட்ரியில் 500 கிராம்ஸ் தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இந்த ஸ்மால் பேக்கெட்ஸில் கண்டிப்பாக இந்த பெட்டிட்ஸ் பேக்கெட்ஸ் அப்படிங்கிற வார்த்தைகள் கண்டிப்பாக இடம் பெற்றிருக்கணும். கஸ்டம்ஸ் டிக்ளரேஷன் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா ஒரு பொருள் அனுப்புறதுனால கண்டிப்பாக அது இருக்கணும். சரிங்களா? ஸோ அன்பெய்டு அல்லது பிரீச் ஆஃப் கண்டிஷன் இருந்துச்சுன்னா சென்டருக்கு நம்ம திரும்ப அனுப்பிச்சிடும். அதுவே அன்பெய்டு இன்சஃபிஷியன்ட்லி பெய்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான சார்ஜஸ் அதை இன்லேண்டில் அதுக்கு என்ன கேட்டகரி ஈக்குவலாக இருக்கும், லெட்டராவோ அல்லது பார்சலாவோ ட்ரீட் பண்ணி அதுக்கான சார்ஜஸ் வாங்கிப்போம். அப்புறம் பிளைண்ட் லிட்ரேச்சர் பார்த்தோம். ஒரு பிளைண்ட் ரிசீவருக்கு அல்லது அனுப்புறது அல்லது ஒரு பிளைண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து இன்னொரு பிளைண்ட் இன்ஸ்டிடியூஷனுக்கு அனுப்புறது அல்லது எதர் த சென்டர் ஆர் த ரிசீவர் வந்து ஒரு பிளைண்ட் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கணும். எப்போனா இந்த சவுண்ட் ரெக்கார்டிங்ஸ் இந்த மாதிரியான பொருட்களை பிளைண்ட் லிட்ரேச்சர் கேட்டகரி அனுப்புறதா இருந்துச்சுன்னா. ஸோ லிமிட்ஸ் எல்லாமே ஆஸ் யூஷுவல் இந்த லெட்டரை பொறுத்தது தான். வெயிட் பார்த்தீங்கன்னா 7 கிலோகிராம் வரைக்கும் அதில் அனுப்பிச்சிக்கலாம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல அனுப்பிச்சிக்கலாம். ஏர்ல அனுப்புறதா இருந்துச்சுன்னா ஏர் சர்சார்ஜ் அடிஷனலாக பே பண்ற மாதிரியா இருக்கணும். கண்டிப்பா இந்த செகோகிராம்ஸ் அப்படிங்கிற வார்த்தை அதில் கண்டிப்பா இடம் பெற்றிருக்கணும். சரிங்களா? அப்புறம் வேற இந்த ஏர்மெயில், எதெல்லாம் ஏர்மெயில்னா கண்டிப்பா இந்த வார்த்தைகள் பார் ஏவியன்கிற வார்த்தை கண்டிப்பா இருக்கணும். ஏர் சர்சார்ஜ் பே பண்ணணும். ஏர் சர்சார்ஜ் கண்ட்ரிக்கு சில அந்த ஒரு கான்டினென்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அந்த சார்ஜஸ் பார்த்தோம். சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி இந்த ஏர் சர்சார்ஜ் அடிஷனலாக பே பண்ணிக்கணும். அப்புறம் ஏரோகிராம்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ அதுக்கான அளவுகள், அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் ஃபோல்டடாக இருக்கிறப்போ அது என்ன மாதிரி இருக்கணும், என்க்ளோசர்ஸ் எதுவும் அலோவ் பண்ணக்கூடாது, அதனுடைய வெயிட் 3 கிராமை தாண்டக்கூடாது, வெளிப்பக்கத்தில் ஏரோகிராம் அப்படிங்கிற அந்த வார்த்தை கண்டிப்பாக இருக்கணும். அட்வைஸ் ஆஃப் டெலிவரி வேற எதுவுமே அடிஷ்னலாக என்க்ளோஸ் பண்ண முடியாது. இந்த அக்னாலஜ்மெண்ட் அது மட்டும் அடிஷ்னலாக போட்டுக்கலாம். ஏர்மெயில் அனுப்புகிற எந்த ஆர்டிக்கலாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த பார் ஏவியன் அப்படிங்கிற வார்த்தை அல்லது பை ஏர்மெயில்ங்கிற வார்த்தை கண்டிப்பாக இருக்கணும். இந்த டாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் அட்ரஸ் இருந்துச்சு, அனுப்புறோடைய அட்ரஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அட்ரஸுக்கு திரும்ப அனுப்பிச்சு அவங்ககிட்ட இருந்து அந்த எவ்வளவு டெஃபிஷியன்சி இருக்கோ அந்த டெஃபிஷியன்சி அவங்க பே பண்ணி ரீபோஸ்ட் பண்ணிக்கலாம்.
அதுவே ஃப்ரம் அட்ரஸ் இல்லை அப்படின்னா நம்ம சென்டர் டூ அட்ரஸ்க்கு தான் நம்ம அனுப்புற மாதிரி இருக்கும். அதுலயும் ஏர் சர்சார்ஜ் எவ்வளவு பே பண்ணியிருக்காங்க அதை பொறுத்து ஏர் சர்சார்ஜ் 75% பே பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஆர்டிகிளை ஏர்லயே நாம அமைச்சிக்கலாம். இல்ல ஏர் சர்சார்ஜ் அந்த 75% அல்லது இந்த கம்பைன் சார்ஜ் எவ்வளவு குறைவா பே பண்ணியிருக்காங்கன்னா சர்ஃபஸ்ல அனுப்பலாம். இன்கேஸ் இந்த போஸ்டேஜோடவும் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அதை கண்டிப்பா நம்ம சென்டருக்கு தான் ரிட்டர்ன் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்கு நம்ம படிச்ச ஓரளவுக்கு ரிகல் பண்ணியிருப்போம். ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீதி விஷயங்கள் நம்ம இன்னொரு கிளாஸ்ல பாத்துக்கலாம். தேங்க்யூ சஜு. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கொஞ்சம் அதை கம்பைல் பண்ணிக்கோங்க. நம்ம பழைய கொஸ்டின் பேப்பர் வச்சுட்டு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம வந்து கொஞ்சம் சொல்லி நம்ம அந்த ஏற்கனவே இருக்கிற ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை வச்சுட்டு கொஞ்சம் பண்ணன்னு வச்சுக்கோங்களேன். இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல் பார்த்தோம். நம்ம அந்த பழைய கொஸ்டின் பேப்பரை வச்சு கொஞ்சம் கம்பைல் பண்ணிக்கோங்க. இன்னொரு கிளாஸ் ஒன்று எடுத்துக்கலாம். Anyhow, you covered the topic very nicely, Saju. Very nicely. My sincere appreciations. Thank you. நான் கூட இவர்கிட்ட மகாராஜன் கூட சொன்னேன். ரொம்ப நல்லா இருந்தது, சிறப்பா இருந்தது. ஸோ தேங்க்யூ ஆல். நீங்க எல்லாமே இதுல பெனிஃபிட் ஆகியிருப்பீங்கன்னு கண்டிப்பா நம்புறேன். பிஓ கைடு பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. இதுல திருப்பி இன்னொரு 1 or 2 செஷன்ஸ் வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் கண்டிப்பா இருக்கும். அதே நீங்க தரவு பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பி 100% பக்கா. ஓகே, டுடே வி ஆர் கன்க்ளூடிங் தி கிளாஸ். திருப்பி நம்ம சாட்டர்டே அன்னைக்கு மீட் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ எவரிபடி.